ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா HTML கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட உங்களுக்கு ஜிசிஆரில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்குள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா? இந்த டேப்லெட் காலத்தில் பார்க்காதீங்க. லைக் ரொம்ப ஸ்டஃப்ஸாக இருக்கும், லைக் ரேண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னா எங்கே போய் பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸோ கிளாஸ் ஒர்க்ஸ்க்குள்ள இந்த டேப்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? லைக் ரெக்கார்டிங்ஸ் வந்து ரெக்கார்டிங் செஷனில் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நோட்ஸுன்றதில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். லைக் ரோட் மேப் தனியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்எஸ்க்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், சிஎஸ்எஸோட ரோட் மேப். ஸோ சிஎஸ்எஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அதில் அப்டேட் சிஎஸ்எஸ் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெய்ல்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஜிசிஆர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம அசைன்மெண்ட்ஸ் கடைசியில் பேசலாம். ஸோ இப்போ பேசலாம் லைக் பல பேர் லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்காக வில் சி அசைன்மெண்ட்ஸ் கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் வித் பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஸோ எப்படி HTML சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணுறது, செலக்டர்னா என்ன, டிக்ளரேஷன் பிளாக்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக வயா சிடிஎன். ஓகே, டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ டெக்ஸ்ட்னா என்னது, லைக் ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம ஸ்டைலிங் அப்ளை பண்ண முடியும், அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன மாற்ற முடியும், ஃபாண்ட் சைஸ் மாற்ற முடியும், ஃபாண்ட்டோட ஸ்டைலே மாற்ற முடியும். அதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, வித் வெயிட்டு, டிக்ளரேஷன், அப்புறம் அலைன், டெக்ஸ்ட் அலைன், இது எல்லாமே வந்து டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதே மாதிரி கலரும் பார்த்தோம், கலர் அண்ட் பேக்ரவுண்ட். கரெக்டாக? ஸோ கலர் எப்படி கொடுக்குறது, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கொடுக்குறது, பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் நார்மல் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எந்த இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கணும், எந்த இடத்துல இமேஜ் கொடுக்கணும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது இட் வில் டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் ஐட். ஓகேங்களா? ஐட் இருந்தால் மட்டும்தான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வெப் பேஜில். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். பட் ஆனால் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே எனக்கு 2 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த சேம் எரரோட. ஸோ அதுக்காக தான் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் மட்டும் இல்லை, எல்லா பேட்ச்லையுமே அந்த எரர் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்னா இட் ரிக்வயர் சம்திங் கால்ட் ஐட். ஓகேங்களா? ஸோ சில நேரத்தில் ஐட் கொடுக்காம உங்களுக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து ஏதாவது கண்டென்ட் வந்து அந்த இடத்துல போட்டிருப்பீங்க டிஸ்குள்ள ஆர் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கண்டென்ட்டுக்குள்ள. ஸோ அதனால வந்து இமேஜ் வரும். இன்கேஸ் கண்டென்ட் போடாமல் நான் இமேஜ் மட்டும் போட்டுட்டு லிங்கை மட்டும் போட்டுட்டு எனக்கு இமேஜ் வரலன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆட் தட் யூஆர்எல். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் வித் பாக்ஸ் மாடல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ பாக்ஸ் மாடல்னா என்னன்னு பார்த்தோம். எவ்ரி கண்டென்ட், பி டேக்காக இருக்கட்டும், H1 டேக்காக இருக்கட்டும், ஆர் பாடி எந்த டேக் வேணா இருக்கட்டும், ஸோ எல்லா டேக்குமே தேர் வில் பி கால் சம்திங் கால் பாக்ஸ் மாடல். பாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிள் ஷேப்பில் லைக் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் இட் மேபி. ஸோ ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு எல்லா டேக்லேயும் இருக்கும். ஸோ வித்து, ஹைட்டு, மார்ஜின், பேடிங், பார்டர், இந்த 5 ப்ராப்பர்ட்டி சேர்ந்தது தான் கால் பாக்ஸ் மாடல். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே ஒரு பி டேக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பி டேக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே தேர் பி வித்து, இந்த பிக் பாக்ஸ்க்கு வித்து, ஹைட்டு, அண்ட் தேர் பி பேடிங். பேடிங் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணக்கூடியது பேடிங். அதேமாதிரி மார்ஜின் வந்து இந்த பாக்ஸ்க்கு வெளியே அப்ளை பண்ணக்கூடியது வந்து மார்ஜின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 டேக் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் சும்மா ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், திரும்பி வந்து ஸ்டார்டிங்கில் தான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து யூ ஹவ் டு யூஸ் மார்ஜின். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாக்ஸை விட்டு வெளியே இருக்கிறதுக்கும் இந்த பாக்ஸோட வெளியேறதுக்கும் ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா யூ ஹவ் டு அப்ளை மார்ஜின். ஓகேங்களா? இது மார்ஜின். இதே மாதிரி எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்பேஸ் வரணும். எக்ஸாம்பிளுக்கு திஸ் யூஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த கண்டென்ட்டை சுற்றி எனக்கு ஸ்பேஸ் வரணும், இந்த டாப்பில், பாட்டமில், லெஃப்ட், ரைட் அப்படின்னா வந்து யூ ஹவ் டு யூஸ்
பேடிங். ஓகேங்களா, எங்க வந்து பேடிங் யூஸ் பண்ணணும், எங்க வந்து மார்ஜின் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஓகே, அதுவுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அப்புறம் பார்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த சுற்றி இருக்குல்ல இந்த ஒரு பிளாக் கலர் லைன் பாக்ஸோடது. ஸோ இதை வந்து நீங்கள் கர்வ் பண்ணோம், ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படின்னா லைக் என்ன மாதிரி இது பண்ணாலும் பார்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 விஷயம் இருக்கும். பார்டர்ன்றது ஒன்றும் இல்லை, பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் நடுவில் உள்ளது தான் பார்டர். தெரியுதுங்களா, இந்த அவுட்டர் லேயர் தான் பார்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பார்டர் கலர் கொடுத்துக்கலாம், அப்புறம் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ரேடியஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த ரவுண்டட் ரேடியஸ் இருக்கா இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். இதான் பார்டர் கூட வருது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட்ல இருக்கும். ஸோ லேஅவுட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்பேஜ் இருக்குது அப்படின்னா வந்து லேஅவுட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதான் ஒரு வெப்பேஜ்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது கார்டு 1, இது கார்டு 2, இது வந்து கார்டு 3. ஸோ மேபி கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த 3 கார்டு இருக்கு. இப்போ இதே இதை வந்து நான் வந்து மொபைலில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மொபைலில் என்ன ஆகும், எனக்கு இன்னும் ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகும். கரெக்டாக. மேபி டேப்லெட் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் மொபைல் இது மொபைலுக்கு வச்சுக்கோங்க. லேஅவுட்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, மேபி கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இதே வந்து இந்த 3 கார்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எப்படி வந்து இந்த ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா ரெண்டு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா சைஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. கரெக்டாக. சரி ஓகே, அதே மாதிரி ஃபோனில் வந்து என்ன ஆகும், மேலே இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டாக. சரி, இந்த மாதிரி எப்படி மாத்துறது, நம்ம கண்டென்ட் வந்து எப்படி வந்து அலைன் பண்றது, எப்படி வெப்பேஜ் வந்து பொசிஷன் பண்றது. இப்போ இங்க வந்து 3 கார்டு இருக்குன்னா சின்ன ஸ்க்ரீன் பண்ணும்போது எப்படி 2ஆ மாத்துறது, 2 இருக்கிறது எப்படி 3ஆ மாறுது. பட் ஆனால் அந்த பொசிஷன் அலைன்மெண்ட்ஸ் மட்டும் தான் மாறுதே தவிர்த்து அதோட ஸ்டைலோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை சைஸோ வித்தோ அந்த மாதிரி எதுவுமே மாறுறது இல்லை. பட் பேசிக்காக வந்து அந்த அலைன்மெண்ட் மட்டும் தான் மாறுது. ஸோ இந்த அலைன்மெண்ட்டை பண்ணக்கூடியது தான் வந்து முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸ். ஓகேங்களா, லேஅவுட்ஸ் வச்சு தான் இது எல்லாமே பண்ண முடியும். மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் UI. ஓகே, இந்த லேஅவுட்ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு தான் இந்த லேஅவுட்ஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு நம்ம CSSல. ஒன்று வந்து நீங்க ஃப்ளெக்ஸை வச்சு பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட் வித் கிரிட். ஸோ நம்ம வந்து 2 அப்ரோச்சுமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் அப்புறம் கிரிட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரெண்டுத்துக்குமே காமனாக பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க ஏன்னா லைக் நீங்க எவ்வளோ வெப்சைட்ஸ் பண்ணாலும் இது மட்டும் தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருந்தாலும் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தான். லைக் நெட்டை பார்த்தோ இல்லை வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் பார்த்து லைக் டோன்ட் கோ இன் டு த டுட்டோரியல். அவங்க வந்து எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இப்படி அப்படி. லைக் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகேங்களா, நான் சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸை நல்லா லைக் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதேமாரி அதை தவிர்த்து நீங்கள் ஃப்ளெக்ஸில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, ஷ்ரிங்க் இருக்குது, நான் சொல்லாத நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அதை வந்து எலிமினேட் பண்ணணுமோ இல்லை போர்ஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடையாது. உங்களுக்கு சொல்ல இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இருக்கிற முக்கியமான கோர் ப்ராப்பர்ட்டிஸை நல்லா ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ணிட்டு அதை வச்சு யூ கேன் பில்ட் எனி வெப்சைட். ஓகேங்களா, நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் என்கிட்ட காட்டுங்க, ஐ டெல் யூ. ஏன்னா நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்கள் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ்ன்ற வேர்டை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு டெய்ல்விண்டை தவிர்த்து எப்படி வந்து நான் நார்மல் சீஸில் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, லைக் இதுலேயே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, நார்மல் சிஎஸ்எஸ்னு இதே தான் நான் ஈக்குவலண்ட் வந்து எப்படின்னு சொல்கிறேன், நீ கடைசியில் சொல்கிறேன் ஈக்குவலண்ட் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணால் நான் பண்ணி காட்டுறேன் ஈக்குவலண்ட்டாக எப்படி வந்து நார்மல் சிஎஸ்எஸ்லன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து we are going to do it with Tailwind. ஸோ டெய்ல்வின்னா ஒன்றும் இல்லை, லைக் ராவாக வந்து நம்ம சிஎஸ்எஸ் ரா சிஎஸ்எஸ்னு ஒன்றும் இல்லை, வெண்ணிலா சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ரா சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து அவுட்புட் பண்ணுற சிஎஸ்எஸ். லைக் சரி ஓகே, இங்கே ஒரு சிஎஸ்எஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதுறோம். சொல்லுங்க ப்ரோ, ஃப்ளெக்ஸஸ் சொன்னீங்க ப்ரோ. ஆமாம்மா, அது அந்த கண்டென்ஸ்னா என்னென்ன பண்ணா எப்படி எப்படி அவுட்புட்ல வருதுன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா ப்ரோ? நான் காட்டுறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளெக்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ளெக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் போதும். யூ ஆர் மோர் தென் இனஃப் டு லேர்ன். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் எவ்வளோ வெப்சைட்ஸ் வேணால் பண்ணலாம், எவ்வளோ பெரிய லேஅவுட்ஸும் பண்ணலாம். ஓகேங்களா? மீதி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டீங்க, யூஸே ஆகாது, லைக் கற்றுக்கவே வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் சொல்லலை. ஸோ அது நீங்கள் தேவையான போது கற்றுக்கலாம். ஓகேங்களா? எட்ஜ் கேசஸ் இருக்க தான் செய்யும், அது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரேர் கேசஸ் இல்லை. ஓகேங்களா? இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 95% ஆர் 96% இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ 4% வந்து தேவையான நேரத்தில் உங்களுக்கே வந்து லைக், ஏன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? சும்மா 2 வேர்டு தான். ஃப்ளெக்ஸ் லிங்க் எதுக்கு பண்ணுது அப்படின்றது நீங்கள் ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். ஓகே இதுக்கு தான் அப்படின்றத நீங்கள் சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த 3 வந்து கோர் கான்செப்ட். அதே மாதிரி கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கமெண்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி வந்து இந்த 2 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா நான் என்ன சொன்னேன், ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்ட் போடணும். அதே மாதிரி கிரிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா கிரிட்ன்ற கீவேர்டை போடணும். அவ்வளவுதான். ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சா ஓகே, ஜஸ்ட் டேக் திஸ் மைண்ட் மேப். நான் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ். ஸோ ரோஸ் இருக்கு, ரோஸ் கூட தேவையில்லை. ஓகேங்களா? கிரிட் கால்ஸ். ஓகேங்களா? கிரிட் கால்ஸ் என்ற நம்பர் அப்படின்றத நீங்க போட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா 1 போடுறேன். இந்த மாதிரி நீங்க நம்பர்ஸ் வந்து எத்தனை பிரிச்சுக்கலாம். இவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலா லேஅவுட்ஸ்குள்ளேயே. இந்த இந்த 1 2 3 4 5 இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய லேஅவுட்ஸ்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ப்ராக்டிக்கலா இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர் வியூக்கு சொல்றேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் இருக்கு. நீங்க வந்து ஓவர்வெல்ம் ஆயிட்டீங்க, லைக் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, ரொம்ப லைக் லேஅவுட்ஸ் ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு நான் சொல்ற பேட்டர்னை வந்து திரும்பி திரும்பி அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து லேஅவுட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வில் சி ஆல் தோஸ். ஓகேங்களா? இப்போ இதில் தான் இருக்கும். டெய்ல்விண்டை பார்த்தோம். அதே மாதிரி நிறைய பேர் பயப்படாதீங்க. டெய்ல்விண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னை நம்பி லைக் ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். நான் திரும்பியும் இன்னைக்கு டெய்ல்விண்ட் பற்றி கொஞ்சம் ரீகேப் பண்ணலாம். ஏன்னா அப்ளை லைக் ரீகேப்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து திரும்பி சொல்ல போகிறதுல அப்படியே அப்ளை பண்ண எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து கலர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வந்து இங்கே நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் கொடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்குங்களா? பாருங்க, சிஎஸ்எஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எது ஆரம்பிக்கிறனாலும் ஃபர்ஸ்ட் வந்து அது எதுக்குன்னு சொல்லி கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் சிஎஸ்எஸ், ஒய் வி ஆர் யூசிங் சிஎஸ்எஸ், 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். இட் மே பி HTML ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த 2 கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். இட் மே பி அ நியூவர் டெக்னாலஜி. இன்கேஸ் டெவாப்ஸே நீங்கள் கற்றுக்கிறீங்களாலோ, இல்லை க்ளவுட் கற்றுக்கிறீங்களாலோ, இல்லை சைபர் செக்யூரிட்டி, வாட் எவர் இட் இஸ். ஸோ அது என்ன பண்ணுது, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மைண்ட் மேப்பை கிரியேட் பண்ணணும் அந்த டெக்னாலஜி. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் செலக்டர் என்னன்னு பாருங்க. அப்புறம் ஃபாண்ட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பாருங்க. அதுக்கப்புறம் கலர் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை லைனா பாருங்க. அதே இந்த இந்த செட் ஆஃப் ப்ராப், இது பாருங்க 1 2 3 லைக் பைப்டே வேணா 1 2 3 4 5 இங்க ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸை தான் நான் வந்து டெய்ல்விண்ட்ல எழுத போறேன். உங்களுக்கு ரா சிஎஸ்எஸ்ல புரிஞ்சு தெரியுதுங்களா? ஸோ கலர்னா என்ன, கலரோட ப்ராப்பர்ட்டி லைக் என்ன பண்ண போறோம், கலர்ன்றத கலருக்கு ரெட்னு கொடுக்க போறோம் வேல்யூ. கரெக்டா? ஸோ அதே விஷயத்த நான் எப்படி வந்து டெய்ல்விண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு நான் ஈஸியாக்கிறதுக்கு வேணா நான் ஈக்குவலண்டான டெய்ல்விண்ட் கிளாஸஸ் வேணா நான் இங்க வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ இல்லை, ஆஃப்டர் த கிளாஸ் ஐ வில் அப்டேட் இட். ஓகேங்களா? ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் டெய்ல்விண்ட்ல எப்படி தரணும், இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸே பண்ண போறோம். ஸோ இங்க ஒரு 10 இருக்கா, இங்க ஒரு 5 இருக்கு. 1 2 3 4 5 டோட்டலா 15 ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதை தவிர்த்து நான் என்ன சொல்லிட்டேன், 15க்கு அப்புறம் பிளஸ் இங்க வந்து நான் அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டேன். கரெக்டா? இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலா 20 ப்ராப்பர்ட்டிஸ் தான். நீங்க 20மே ஐயோ 20 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி திரும்பி பயப்பட வேணாம். ஸோ அந்த அதுல இருக்க 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வித்னா W, ஹைட்னா H, பேடிங்னா P, அந்த வேர்டுலயே இருக்கு. ஓகேங்களா? மார்ஜின்னா M. இந்த 5 இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமா சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டெய்ல்விண்ட்.
ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. 1 வீக் வந்து டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஒரு செக்லிஸ்ட் எப்படி அமைச்சிடறேன். ஸோ மேபி ஷுவர் விச் ஒன் இட் இஸ். ஒரே ஒரு நிமிஷம். அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம். ஓகே, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். லைக் உங்களுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு HTML ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 டேக் தான். லைக் H1 டேக், பேராகிராஃப் டேக், பட்டன் டேக். இந்த 3த்துலேயும் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் அந்த பாய்லர் பிளேட் HTML5ன்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாய்லர் பிளேட் கிரியேட் ஆகுது, தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த H1 டேக் எப்படி போடணும், பேராகிராஃப் எப்படி போடணும், பட்டன் எப்படி போடணும், இதை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் 50% இட்ஸ் ஆல் ரைட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீதியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. லிஸ்ட்டு, ஆர்டர், அன்ஆர்டர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் எப்பயுமே வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களை எவால்வ் பண்ணுவாங்க கரெக்டாக. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணிக்கல, நீங்கள் லைக் கிளாஸஸ், காலேஜ் எதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க உங்களே டெஸ்ட் வச்சு எவால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோம், இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கே ஒரு லைக் இதை நீ டெஸ்ட்டாவோ அந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணுவோன்னா லைக் தெரிஞ்சிருக்கா இது வரைக்கும் இவ்வளோ கிளாஸஸ் பார்த்தோம், லைக் அரௌண்ட் 5, 6, 7 கிளாஸஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கம்பல்சரியாக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக தான் செக்லிஸ்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா நிச்சயமா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது வரைக்கும் நான் சொன்னதில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இதை நான் அசைன்மெண்ட்டாக லைக் நான் உங்களுக்கு கொஞ்சம் நாளில் தரேன். லைக் அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. லைக் அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வாட் இஸ் HTML இதை ஒன் லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். லைக் ஐ ஷோ யூ த ஆன்சர் ஓகேங்களா. ஓகே, இதுதான் அந்த கொஸ்டினான செக்லிஸ்ட். இது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. வில் ஸ்டார்ட் அவர் அந்த வெப்சைட் பண்ணிடலாம். இன்னைக்கு வில் கம்ப்ளீட் தட் வெப்சைட் ஓகேங்களா. டோன்ட் வரி. ஸோ ஒரு வில் டேக் 5 minutes ஓகேங்களா. ஜஸ்ட் ஆன்சரும் நீங்கள் காட்டிடலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன அதே தான். ஸோ எது தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு, அதுக்கப்புறம் அது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். HTMLலாம் நீங்கள் ஃபுல் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபார் புட்டிங் கண்டென்ட் ஆன் வெப் பேஜ் ஓகேங்களா. இதில் நீங்கள் கிளியராக இருக்கும். HTML எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு டிஸ்பிளே கண்டென்ட். இந்த கண்டென்ட்ல என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கு, 2 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஒன்று வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட்ஸ், இன்னொன்று வந்து வீடியோ பேஸ்ட் கண்டென்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கட் ஒன்று யூஸ் பண்ணால் தான் எமர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன பார்த்தோம், பாய்லர் பிளேட் HTML5ன்றதை பண்ணோம் ஓகேங்களா. ஐ ஜஸ்ட் ஓப்பன் VS Code. ஓகே, இந்த கோடுமே நான் அப்டேட் பண்ணிட்டேன், GCRல பாருங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மாற்றிருக்கேன். ஸோ இந்த பாய்லர் பிளேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்க லைக் நிறைய பேர் இன்னும் ஃப்ளோ வந்திருக்க மாட்டீங்க. ஸோ HTML5ன்றது பாய்லர் பிளேட் எமர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு எமௌண்ட் சொல்லியிருந்தேன், லிங்க் பண்ணுறதுக்கு HTML CSS லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு எமௌண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன எமௌண்ட், லிங்க் CSS. இந்த 2 எமௌண்ட் தான் நம்ம பார்த்தோம். இது இந்த எமௌண்ட் என்ன பண்ணுது நம்மளுக்கு, லைக் ஜெஸ்டா எமௌண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த HTML5ன்ற ஷார்ட்கட் வந்து இது பண்ணீங்கன்னா அந்த கோட் வந்து கொடுத்துரும். இதே மாதிரி லிங்க் அந்த கோலன் CSS கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் பண்ணுற டேக் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா. HTML CSS இந்த 2 எமௌண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு யுவர் லைக் 50% நான் சொன்னல, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த HTML கோர் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதில் டாப்ல வந்து டாக் டைப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க புரியுதுங்களா, அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் HTML லைக் எல்லா டேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் HTML க்ளோஸ் HTML குள்ளே மட்டும்தான் வரும் புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ள வந்து 2ஆ பிரியும், ஒன்று ஹெட் அப்புறம் பாடி.
பாடிக்குள்ள கண்டென்ட்ஸ் எல்லாம் போகும், ஹெட்டுக்குள்ள நான் கண்டென்ட்ஸ்லாம் இங்க போகும். ஓகேங்களா? நான் கண்டென்ட்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், டைட்டில், மெட்டா டேக்ஸ், அதை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். ஓகேங்களா? பாடிக்குள்ள உங்களுக்கு முக்கியமா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 டேக் சொல்லியிருக்கேன், 3 டேக் சொல்லியிருக்கேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெட் டேக் என்ன பண்ணுது, இப்போ அப்படியே கொஸ்டின் பாருங்க. ஹெட் டேக் என்ன பண்ணுது, பாடி டேக் என்ன பண்ணுது. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம என்னென்ன டேக் பார்த்தோம். ஹெட் டேக்ல வந்து லைக் அது வந்து லைக் நிறைய சொல்லியிருந்தேன், அதை பத்தி நம்ம இப்போ திரும்பி பார்க்கலாம். ஜஸ்ட் மெட்டா டேக்னா என்ன, டைட்டில் டேக்னா என்ன பண்ணுது அதுன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாடி டேக். பாடி டேக்குள்ள நம்ம எவ்வளோ டேக்ஸ் கொடுத்தோம், ஆனா அதுல முக்கியமா 3 இம்பார்ட்டன்ட் டேக் நான் சொன்னது ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், பட்டன் டேக். இது 3 நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸுக்கும் எலமெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். டேக்ஸ்னா என்ன பண்ணுது, எலமெண்ட்ஸ்னா என்ன பண்ணுது. ஓகேங்களா? டேக்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு மொத்தம் இந்த பி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சேர்ந்து இருந்தா அது வந்து டேக். ஓகேங்களா? எலமெண்ட்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பின்றது எலமெண்ட், இமேஜ்ன்றது எலமெண்ட். ஓகேங்களா? சிங்கிள் வேர்டா பாத்தீங்கன்னா அது எலமெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் தான் நீங்க செக்லிஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, லைக் இன்கேஸ் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த ஆன்சர்ஸ் நான் காட்டிட்டேன்ல, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு தடவை வந்து ரீகாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேபி 2 கிளாஸ் தான் இருக்கும் HTML-க்கு. அந்த 2 கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். இன்கேஸ் வீடியோ டைப்பாக வேணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வீடியோ பர்சன் இல்லை டாக்குமெண்டேஷன் பர்சன் அப்படின்னா இங்கே இருக்குல்ல, நான் ஆன்சரும் காட்டிட்டேன். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி சிஎஸ்எஸும் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரோட் மேப்பே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. கரெக்டாக இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க சிஎஸ்எஸ்க்கு ஒரு இது வரைக்கும் பார்த்ததுல செக்லிஸ்ட். அதே மாதிரி தான் வாட் இஸ் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன? ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஸ்டைல் பண்றது. இப்போ நம்ம கண்டென்ட்ஸ் போட்டுட்டோம், அந்த கண்டென்ட்ஸ்க்கு வந்து ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த கண்டென்ட் வந்து ஒரு பேராகிராஃப்ல வந்து பேராகிராஃப் போட்டோம்னா அந்த பேராகிராஃப் கலர் கொடுக்கறது, போல்ட் ஆக்குறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எதை வச்சு பண்ண முடியும், HTML வச்சு பண்ண முடியாது. we have to do it with CSS. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கற்றுக்கணும், இது பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், HTML CSS லிங்க் பண்ணணும். அது எப்படி லிங்க் பண்ணுறது, அதுக்காக தான் நான் ஷார்ட்கட் சொன்னேன். HTML லிங்க் CSS. ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இப்போ இதில் HRFல என்ன கொடுக்கணும், பாத் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஃபாண்ட்ஸ் எடுக்கிறது, கலர் எடுக்கிறது, இமேஜ் எடுக்கிறது, CDN எடுக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வெப்சைட் சொல்லியிருந்தேன். ஃபாண்ட் எதுலேருந்து எடுக்க போகிறோம், கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து. கலர்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், கலர் பிக்கர்லேருந்து எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். லைக் ஞாபகம் இல்லைன்னா லைக் இங்கே தெரியுதா, கலர் பிக்கரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல, இமேஜ் வந்து ஃப்ரீ பிக்லேருந்து எடுங்கன்னு சொல்லி இன்னும் நான் நிறைய வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் நிறைய வெப்சைட் சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு 5-6 வெப்சைட் போய் சர்வ் பண்ணிட்டு ஒரு ½ hour 20 minutes வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் ஒரே ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் GCRல அப்டேட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் இருக்க வெப்சைட்ஸு, டூல்ஸு, எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இல்லை, ஆஃப்டர் சம் டேஸ். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் சிடிஎன்னா நான் சிடிஎன் எதுக்கு யூஸ் பண்ணணும், சிடிஎன்ல என்ன பண்ணணும், இமேஜ் எப்படி சிடிஎன் மூலியமா பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்டாக சிடிஎன் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்ற சிடிஎன் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இன்னும் இமேஜ் கிட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடலன்னா ஒரு இமேஜை போய் இமேஜ் கிட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து வெப் பேஜில் போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நான் சொன்னது அந்த பேசிக் வந்து அந்த ரோட் மேப்ல இப்போ நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்தை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் நார்மல் இமேஜ் டேக். எதுக்கு எப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து நார்மல் இமேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது புரியணும். அப்புறம் லேஅவுட்ஸ் எதுக்காகுது, லேஅவுட்ஸில் 2 டைப்ஸ், ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ரோட் மேப் நான் காட்டிட்டேன், நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கணும் இல்லை, உங்கள் ஓன் வேர்ட்ஸில் 1 லைனில் மோர் தென் இதுக்கு ஒரு 5 to 10 minutes எடுத்துட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வில் ஜஸ்ட் ஹேவ் அன் செல்ஃப் எவாலுவேஷன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தது தான் ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு லைக் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இதில் 2-3 மிஸ் பண்ணியிருக்கலாம், அதனால தான் நான் இங்கே கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? சரி, ஓகே. வில் ஸ்டார்ட். இன்னையோட கிளாஸ் வந்து வில் ஸ்டார்ட். ஓகேங்களா? சரி, நம்ம என்ன பார்த்துட்டுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெஸ்பான்சிவ் nav bar பார்க்க போகிறோம். இந்த nav barல ஐ எம் கோயிங் டு டெல் யூ அரௌண்ட் 4 to 5 ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் அதுக்கு மேலே ஐ ஆட் ஆப் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக 4 to 5 பேசிக் ஃபீச்சர்ஸ் வித் ரெஸ்பான்சிவ் nav bar. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இது வந்து 2 grid இருக்கு, 3 grid இருக்கு, நான் எல்லாமே சொல்கிறேன். 2 grid வந்து இதுதான் 2 grid. நான் nav bar பற்றி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் we are going to do this 7 sessions. ஐ எம் நாட் ஷூர் 7 or அன்னைக்கு போட்டிருந்தோம் கரெக்டாக பிளான். மேபி அரௌண்ட் ஓகே இங்கே இருக்குது, நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9
9 செஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 9 செஷன்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக கோட் பண்ண போகிறோம். எல்லாமே லைவாக தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வில் ஸ்டார்ட் வித் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? இது முடிச்சோடனே வில் ஸ்டார்ட் வித் அவர் போர்ட்ஃபோலியோ சைட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் இருக்க போது. நான் தியரிட்டிக்கலாக வந்து நம்ம தியரி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. we are going to do எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் தான். இங்கே இருக்க எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் we are going to do. ஓகேங்களா? எல்லாமே. ஸோ ஓகே, இந்த வெப்சைட்டோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? ஸோ ஜஸ்ட் நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றிருக்கேன். இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக அப்படியே போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டே வைஸ் இருக்கீங்க. எந்த இதுவுமே நான் டெலீட் பண்ணல, எல்லாமே இருக்கும். அந்த நம்ம டைப் பண்ண எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் டைப் பண்ண எல்லாமே இருக்கும். இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே நான் சொல்கிறேன். ஜிசிஆரில் போனீங்க அப்படின்னா ஸோ லைவ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கோட் லிங்க்னு கொடுத்துருப்பேன். இங்கே போத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெபாசிட்டரியில் எல்லா கோடுமே இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பண்ண 7 நாள் கோடுமே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். லைவ் சர்வர். ஓகே, அப்போனா நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிரிட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது வரைக்கும் சிஎஸ்எஸ்ல. ஓகேங்களா? ஓகே, ஐ ஜஸ்ட் டெல் இட் அகைன். ஓகே, உங்களுக்கு நான் அந்த கிரிட்டோட இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டெப் ஆக்சுவலாக ட்ரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு. இங்கே இருக்கா? இது பாருங்க, இந்த 3 ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப்பை தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சைட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நான் திரும்பி வேற ஒரு செஷன் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஓகே, நான் திரும்பி பண்ணுறேன். ஸோ இந்த செஷனில் இன்னைக்கு வந்து எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? இந்த 3 கார்டு பண்ணியிருக்கோமா? வில் ஸ்டார்ட் இட் வித் திஸ் கார்டு. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோர் மெனுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் யாருமே போன கிளாஸ் வரல அப்படின்னாலும் ஐ டெல். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம டெய்ல்விண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து we are going to see it with டெய்ல்விண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ரா சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணோன்றதை சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறோம். ஓகேங்களா? லைக் அதை பார்த்து நீங்கள் லைக் நான் ஃபீல் பண்ண இது வரைக்கும் நடத்தின எல்லாருக்கும் வந்து அதை வச்சு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதனால தான் இப்போ எலிமினேட்டட் த ரா சிஎஸ்எஸ் வச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஐம் டெல்லிங் இட் வித் HTML லைக் டெய்ல்விண்ட். ஓகேங்களா? ஓகே, இன்கேஸ் நீங்கள் யாருமே டெய்ல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணால் இந்த லிங்க் வந்து எடுத்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். அது வந்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்னு போனீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். கெட் ஸ்டார்டட்ல ப்ளே சிடிஎன் இருக்கும். இதில் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த லிங்கை டாப்பில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல். ஓகேங்களா? இதுக்குள்ளே எல்லா ஸ்டைலுமே இருக்கும். அந்த ஸ்டைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டெய்ல்விண்ட் ஃபுல் நோட்ஸ்னு கொடுத்துருப்பேன். இதில் இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டெய்ல்விண்ட் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சிடிஎன் லிங்க் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் tailwind.config.jsன்ற ஃபைல் வந்து உங்கள் ஃபோல்டரில் இருக்கணும். புரியுதா? இங்கே பார்த்தீங்களா நான் போட்டிருக்கேன்ல. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஃபுல்லாக இந்த டாப்லேருந்து இந்த 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 ஃபுல்லாக இந்த ப்ராக்கெட் வரைக்கும் பாருங்க, அந்த ப்ராக்கெட் வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் வேணாலும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன். அந்த நோட்ஸை நீங்கள் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணாலும் Ctrl+Alt+T கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சைடில் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் ஒரு டேப்ல கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் போடணும் அப்படின்னா கலர் தெரியுதுங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நான் வந்து எல்லாத்தையும் ஒரு செஷன், இது வந்து ஒரு தனி செஷன் கரெக்டாக, அதனால ஒரு செஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, எப்பயும் போல நீங்க கிரிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரூல் சேம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் கண்டெய்னர். ஓகேங்களா, இதுதான் ஃபுல் ஸ்க்ரீன். நம்ம லேப்டாப் ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்கு, லேப்டாப் ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டா இருக்கு. நீங்க கிரிட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் கண்டெய்னர். இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, எதுக்கு இந்த வேர்ட் கண்டெய்னர் யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டெய்னர் ஒன்றும் பண்ணாது, இந்த ஃபுல் ஸ்க்ரீனோட வித் எடுத்துக்கும். எப்படி நம்ம அதை கிரியேட் பண்றதுன்னா, divல கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்றத கொடுக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணுது நான் ஓவர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இட் இஸ் டேக்கிங் வித் 100%. அவ்வளவுதான். இது இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் வித் எடுத்துக்குது அந்த கண்டெய்னர். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சேஃப்டி கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எதுக்கு அந்த சேஃப்டி கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கண்டென்ட்ஸ் எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்றதுனால தான் சேஃப்டி கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி அந்த சேஃப்டி கண்டெய்னரோட மோட்டிவ் என்ன அப்படின்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் அந்த கண்டென்ட் வந்து என்னைக்கும் இதை விட்டு வெளியே போகாது. ஓகேங்களா, ஸோ அதனால மெயின் கண்டெய்னர் என்ன இருக்கு, 100% இருக்கு வித்து. ஸோ இதோட வித்தை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் வித் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்ல கொடுக்கணும் டெய்ல்மெண்ட்ல. ஸோ நான் 90% வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு இது போட்டு காட்டுறேன், சும்மா கண்டென்ட் போட்டு அங்க இருக்க மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, பிஜி கிரீன். ஸோ பிஜி கிரீன் 500 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நாங்கள் அங்கே கொடுத்த மாதிரி பிஜி ரெட் 500. ஓகேங்களா, ஸோ தட் அந்த லைக் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். இங்கே பார்த்தீங்களா, ஸோ மேலேயும் அந்த கலர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரிமூவ் தட் கலர்ஸ். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும், இதை பார்க்காதீங்க, இங்கே இருக்கிறது பாருங்க. இப்போ தெரியுதா, நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல வந்த மாதிரியே பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கண்டெய்னர் ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்குது. ஆனா இந்த சேஃப்டி கண்டெய்னர் பாருங்க சென்டர்ல இல்ல, ஸ்க்ரீனோட சென்டர்ல இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ எப்படி நான் சென்டர் ஆக்குவேன் அப்படின்னா சிம்பிள் தான், எம்எக்ஸ் ஆட்டோ. ப்ரோ சொல்லுங்க. இப்போ கண்டெய்னருங்கிறது அந்த எலமெண்ட் எலமெண்ட் ஆட்ரிபியூட் அதை குத்தனா அதில் டிஃபால்ட்டாவே ஸ்டைல் இருக்குமா ப்ரோ? என்ன ஸ்டைல் கொடுக்குறீங்க, எந்த ஸ்டைல்? இல்ல அது உள்ள கண்டென்ட் இருக்குல்ல, வித் மேக்ஸ் வித் அதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கலாம், ஆமா, இல்ல தனியா கிரியேட் பண்றதா? இது தனியா கிரியேட் பண்றதுல நீங்க இந்த கீவேர்ட் ஆட் பண்ணீங்கன்னா, கண்டெய்னர் ஆட் பண்ணீங்கனாலே அதுவே வந்து அந்த ஸ்டைல்லாம் போட்டுக்கும். புரியுதுங்களா? ஓகே, அது டிஃபால்ட்டா அதுலயே இருக்கும் அதானே ப்ரோ? ஆமா, டிஃபால்ட்டா அதுலயே இருக்கும். அது வேணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த டபிள்யூ மைனஸ் அந்த இது பிராக்கெட்ல கொடுத்து. பிராக்கெட்ல கொடுத்து உங்களுக்கு வேணா நீங்க கஸ்டமைஸா கொடுத்துக்கலாம். ஓகே இது ப்ரோ. வந்து டிஃபால்ட்டா வரக்கூடியது. ஓகே ப்ரோ. ஓகேங்களா, ஸோ ஆனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர்ல அந்த கண்டெய்னர் கீவேர்ட் போடணும். அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். அந்த சேஃப்டி கண்டெய்னர் நான் என்ன ரூல் சொல்லியிருக்கேன், இட் சுட் நாட் பி 100% வித், ஏன்னா அது பேரே சேஃப்டி கண்டெய்னர். அப்போ என்ன பண்ணணும், ஒரு 10% கம்மி பண்ணிக்கிறேன். அது இது 90 தான் வைக்கணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். 98 கூட வச்சுக்கலாம், பட் இட் சுட் நாட் பி 100. ஓகேங்களா, ஸோ என்ன நீங்க எது ஃபாலோ பண்றீங்களாலும் அந்த கம்ப்ளீட் வெப்சைட்டுக்கு அந்த பர்சன்டேஜே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு எம்எக்ஸ் ஆட்டோ போடுறேன்னு புரியுதுங்களா. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோ அப்படின்னா வந்து பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்மளுக்கு சென்டர்ல பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் பாருங்க சென்டர்ல பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து எம்எக்ஸ் ஆட்டோ கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகேங்களா, இவ்வளவுதான். இப்போ நீங்க 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நல்லா பாருங்க. 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னது, தேர்ட் ஸ்டெப்ல தான் நீங்க கிரிட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் நீங்க கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை பண்ணணும். எதுக்கு வந்து நான் கிரிட்ன்ற கீவேர்ட் போடுறேன், அப்பதான் உங்களால கிரிட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ண முடியும். கிரிட்ல நான் என்ன 2 ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன். கிரிட்ல மொத்தமா நான் 2 ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன். ஒன்னு கிரிட்ன்ற கீவேர்டு, நீங்க இதை போட்டா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கிரிட் கால்ஸ் அந்த காலம் வந்து லைக் அப்ளை பண்ண முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, கிரிட் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க காலம்ஸ் லைக் உங்க ஸ்கிரீன் இருக்குல்ல, உங்க ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா 12 காலம்ஸா வந்து பிரிச்சிடும். 1 2 3 4 5 6 லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சும்மா காட்டுறேன் ஒரு விஷுவலைஸ் பண்றதுக்காக. இந்த மாதிரி 12 காலம்ஸா பிரிச்சிடும். ஓகேங்களா,
ஸோ நான் இந்த கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் சொன்னேன்னா. ஸோ அதுக்காக இப்போதைக்கு விஷுவலைஸ் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். லைக் நம்பர்ஸ்லாம் எப்படி போடுறது. ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ பண்ணிட்டோன்னே இப்போ இந்த வேர்டு கீவேர்ட் போடுறீங்கல்ல, இந்த கிரிட்ன்ற கீவேர்ட் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்க ஸ்க்ரீனை வந்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 12 காலம்ஸா பிரிச்சிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் லேப்டாப்ல வந்து எனக்கு இந்த ஒரு கண்டென்ட் மட்டும், இது வந்து ஒரு கண்டென்ட் கரெக்டா, ஒரு கார்டு, இந்த ஒரு கார்டு வந்து எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து எத்தனை கார்டு எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும், இது எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்தமாக வந்து உங்கள் ஃபோன்லேயும் சரி டேப்லெட் ஐபேட் எல்லாத்துலேயும் 12 காலம்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு கண்டென்ட்டும் எவ்வளோ காலம்ஸ் எடுத்துக்குது அப்படின்றது தான் வந்து கிரிட். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த காலம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்றதுக்காக தான் நான் வேற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஒரிஜினல் கோர் கான்செப்ட். ஸோ ஆனால் இது நீங்கள் கிரிட்ன்ற அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய 2 ஸ்டெப் வந்து காமன் தான், எல்லாத்துக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் ஷுட் பி கிரியேட்டிங் அண்ட் கண்டெய்னர். அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிரிட். நிறைய பேர் இந்த கிரிட் வேர்டை மறந்துடுவீங்க. ஸோ இது கிரிட் வேர்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் கிரிட் வேர்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த கிரிட் காலம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் தேர்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் கண்டென்ட் போடணும். ஒரே ஒரு ரூல் மட்டும் நான் வச்சுக்கோங்க, இவ்வளோதான். ஃபோர்த் ஸ்டெப்பாக எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அந்த ஃபோர்த் ஸ்டெப் மறந்துடும். நல்லா பாருங்க, இந்த ரூல் மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பு ஆல் த எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அந்த கண்டெய்னர் கீவேர்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா வித் 100% எடுத்துக்கும் சொல்றீங்களே. ஆனா வந்து எனக்கு ரன் பண்ணும்போது லைக் ஃபுல் பேஜுக்குமே அது காட்ட மாட்டேது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா you have to give this container as 2xl. சாரி, அந்த பக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2xl கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, 2xl கண்டெய்னர் சொல்லிட்டு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆல் த கண்டென்ட் ஷுட் பி இன்சைட் அ div. இதுதான் ஃபோர்த் ரூல். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ரூல் மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு. ஸோ ஏன் வந்து இந்த 2x கண்டெய்னர் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நார்மல் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா பாருங்க. ஸோ நார்மல் கண்டெய்னர் கொடுத்தா என்ன பண்ணணும். ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவரிங் டில் 536 பிக்சல் வரைக்கும் தான் கவர் பண்ணுது ஸ்க்ரீன் சைஸஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து லைக் அந்த கண்டெய்னர் வந்து ஃபுல் பர்சன்ட் எடுத்துக்காது வித் வந்து. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா 2xl கண்டெய்னர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாருங்களேன் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. டிஸ்கவரிங் டில் 536, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் அது எல்லாத்துக்குமே வந்து 100% எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2xl கண்டெய்னர் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ நான் வேணா இங்கே மாற்றிடுறேன். It should be 2xl container. ஓகேங்களா? டன். சரி, இப்போ ஃபோர்த் ரூலை ஃபாலோ பண்ணுவோமா? இப்போ நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும். என்ன ஃபோர்த் ரூல்னா இப்போ டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் பி டேக் போட்டுட்டு இங்கே கார்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே பி டேக் போட்டுட்டு கார்டை வந்து கோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே 1 லைன் இருந்தால் கூட இட் ஷுட் பி இன்சைட் அண்ட் டிவ். ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லா கண்டென்ட் போடும்போது இட் ஷுட் பி இன்சைட் அண்ட் டிவ். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் கண்டென்ட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி கண்டென்ட் சூஸ் பண்ணுவீங்க? இது ஒரு கார்டு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட், அப்போ இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட். கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இது ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டிவ்வில் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் சைட் பை சைட் வச்சுக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிவ்க்குள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட், ஒரு பேராகிராஃப் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? திரும்பி ஒரு பேராகிராஃப். சிம்பிள். இந்த 3 டேக் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எந்த டேக்குமே யூஸ் பண்ண போகிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேக் ஒன்று ஹெட்டிங், பேராகிராஃப், பட்டன், அதை விட்டா இமேஜ். ஓகேங்களா? ஓகே, இமேஜில் எது போடுறோமோ இல்லை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆல்டர் போடணும். ஓகேங்களா? இட்ஸ் அன் கார்டு இமேஜ்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், யூ ஹேவ் டு கிவ் த சோர்ஸ் ஆட்ரிபியூட். சோர்ஸ் ஆட்ரிபியூட் என்ன எடுத்துக்கோம், பாத் ஆஃப் த இமேஜ். இப்போதைக்கு நான் ஆஷ் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வில் டேக். அதுக்கப்புறம் பேராகிராஃப் கரெக்டா நான்வெஜ்னு இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டென்ட் திரும்பி பேராகிராஃப்ல வியூ ஆல் இருக்கு. ஓகேவா. மூணே விஷயம் தான். இப்போ போய் அவுட்புட் பார்ப்போமா. பாருங்க நம்மளுக்கு கண்டென்ட் வந்துருச்சு. ஓகே, இமேஜ்க்கு மட்டும் போடலாம். நான் இமேஜ் அசெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சூஸ் கார்டு, இதான் கார்டு இமேஜ். ஓகேங்களா. ஸோ அசெட்ஸுமே நான் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு கார்டு வந்து வந்துருச்சு. எக்ஸாக்டாக கார்டு வந்துருச்சு. ஓகே, இங்கே ஒரு ஐகான் இருந்துச்சு, லைக் சம்திங் லைக் ஒரு இது மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஐகான்ஸுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ரியாக்ட் ஐகான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ரியாக்ட் ஐகான்ஸ், no, it's React free SVG. ஐகான்ஸ் எப்பயுமே எஸ்விஜியாக போட ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு கோடில் வரும்போது லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் தனியாக வந்து லைக் வேற ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே கண்டென்ட் லோட் ஆகிற மாதிரி இருக்கும். எஸ்விஜி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆரோ தானே. ஆரோன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து இங்கே நிறைய ஆரோஸ் வரும். நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இருக்க இந்த மாதிரி ஆரோ கரெக்டாக இந்த ஒன்றுல இந்த இடத்துல உங்களுக்கு கோடு வந்துடும். இது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஸோ சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணோம். இன்கேஸ் இந்த அப்பர் கேஸில் இருக்கிறது எல்லாமே லோவர் கேஸில் மாற்றிங்க, அவ்வளோதான். இந்த ப்ராப் தேவையில்ல. இந்த அப்பர் கேஸில் இருக்குல்ல எல்லாமே ஸ்மால் கேஸ், அவ்வளோதான். சிம்பிள் இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். போய் பார்ப்போமா. ஆரோவும் வந்துருச்சு. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், லேஅவுட்ஸில் நம்ம அந்த கார்டை வந்து பிரிக்கிறதுக்கு மட்டும் தான், லைக் பெரிய ஸ்க்ரீன்லேருந்து சின்ன ஸ்க்ரீன், சின்ன ஸ்க்ரீன்லேருந்து அந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸான லேஅவுட்ஸ் வந்து கிரிட்டை வச்சு பண்ண போகிறோம். மீதி இருக்குல்ல, லைக் எனக்கு ரோவை மாற்றணும், காலவை மாற்றணும், காலமில் இருக்கிற ரோ இந்த மாதிரி எனக்கு லெஃப்டில் வரணும், ரைட்டில் வரணும், ஸ்டார்டிங்கில் வரணும், எண்டிங்கில் வரணும், இந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்க்ரீனில் இருக்க அலைன்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். நான் ஃப்ளெக்ஸில் என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னேன், மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி. ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ் கரெக்டாக. ஸோ மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி தான். இதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா. இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ எதுக்கு நான் இங்கே ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இங்கே பாருங்களேன், இது ஒரு தனி இதில் இருக்குது, இது ஒரு தனி இதில் இருக்குது. இதை நான் ரெண்டும் சேமாக கொண்டு வரணும், ஒரே லைனில் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே இருக்க மாதிரி அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஃப்ளெக்ஸ். ஸோ எப்படி அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நான் அப்ளை பண்ண நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளெக்ஸுன்றதை போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளெக்ஸுன்றதை போடுறேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. ஏன் இது மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், அதுக்கும் நான் உங்களுக்கு போட்டு வச்சுருந்தேன். லைக் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டா இட் வில் பி ஈஸி. கரெக்டாக லைக் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஃப்ளெக்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். அந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது தவிர்த்து பெருசாக எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. கிராஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறது நான் 3 ரூல் தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னருக்கு வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம எந்த கண்டெய்னரில் இருக்கோம், இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். தெரியுதா, இதுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது, ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோ வைஸாக அலைன் பண்ணணும், காலம் வைஸாக அலைன் பண்ணுமான்னு பாருங்கள். ஸோ இந்த டேரக்ஷனில் அலைன் பண்ணணும், லைக் லெஃப்ட் டு ரைட் அலைன் பண்ணணுமா, ரைட் டு டாப் டு பாட்டம் அப்ளை பண்ணணுமா. நம்மளுக்கு என்ன பண்ணணும், இது ஆல்ரெடி லைக் ஃப்ளெக்ஸ் எடுத்துடுறேன். உங்களுக்கு ஃப்ளெக்ஸோட கான்செப்ட் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. லைக் கஷ்டமே பட வேணாம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஃப்ளெக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நான் வந்து இது ஸ்டேட் டு ஸ்டேட் அலைன் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் அலைன் பண்ணுவோம், எனக்கு டாப் டு பாட்டம் அலைன் பண்ணணுமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. லைக் மைண்டில் வந்து அந்த உங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு தோணும். லைக் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு அதான் ரைஸ் ஆகும். ஓகேங்களா. எனக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் அலைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அலைன் பண்ணணும், நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ்
இதுக்கப்புறம் நான் சொன்ன கொஸ்டின் என்னது, லெஃப்ட் டு ரைட்டா டாப் டு பாட்டமா? லெஃப்ட் டு ரைட்னா மெயின் ஆக்சிஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மெயின் ஆக்சிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரோ வைஸா காலம் வைஸா. லைக் இது வந்து என்னது, ரோ வைஸா இருக்கு கரெக்டா. டிஃபால்ட்டா ஃப்ளெக்ஸ் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைரக்ஷன் வந்து ரோ வைஸா இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்போ நீங்க ரோவோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் ரைட்டா டாப் டு பாட்டமா? லெஃப்ட் ரைட். அப்போ வந்து மெயின் ஆக்சிஸ்ல அலைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா உங்களுக்கு டவுட் வரும்ல, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் அலைன் பண்ணணுமா, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அலைன் பண்ணணுமா, இதை யூஸ் பண்ணுமா, இது யூஸ் பண்ணுமா, நான் ஃப்ளெக்ஸ் போட்டுட்டேன், இப்போ இது போடணுமா, இதை வச்சு அலைன் பண்ணுமா அப்படின்ற டவுட் வரதுக்கு தான் நான் கேட்டேன். உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அலைன் பண்ணணும்னா மெயின் ஆக்சிஸ். ஓகேங்களா, மெயின் ஆக்சிஸ்ல ரோக்கு என்ன வருது, ஜஸ்டிஃபை கண்டென்ட். கிராஸ் ஆக்சிஸ்ல அலைன் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, ஐ ஜஸ்ட் அலைன் இட். ஸோ நம்ம லெஃப்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இங்கே வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல எனக்கு வந்து ஸ்டார்ட்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, எனக்கு டாப் டு பாட்டம் வந்து சென்டரில் இருக்கும். ஓகேங்களா, பாருங்க சென்டர் வந்துருச்சு, அவ்வளோதான். சிம்பிள் அலைன்மெண்ட்ஸ் தான். இந்த ரெண்டு வேர்டை தவிர்த்து நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ண போறல. ஓகேங்களா, இன்கேஸ் இப்பயும் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குது, எனக்கு லைட்டாக வந்து லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை லைட்டாக எனக்கு டவுட்டாக இருக்குது, லைக் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தாலும் லைக் ஓவர்வெல்ம் ஆகாதீங்க. ஸோ இந்த ரெண்டே கீவேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கடைசி வரைக்கும் ஃப்ளெக்ஸில் இந்த ரெண்டு கீவேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது தவிர்த்து இப்போ எனக்கு இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும். என்ன சொல்லியிருக்கேன், மார்ஜின் அப்ளை பண்ணணும். மார்ஜின்னா எம். ஓகேங்களா, I'm just giving 2 pixels. இதுக்குள்ள மார்ஜின் இல்லை, நீங்க இதுக்குள்ள போய் மார்ஜின் கொடுக்கணும். கரெக்டா, மேபி I'll just give mass margin 2 pixels. தெரியுங்களா, மார்ஜின் வருது. ஆனா இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், டெய்ல்வின்ல there is some other property called, இல்ல ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது there is some other property called gap. ஓகேங்களா, கேப் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். 2 pixels கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு நல்ல கேப் வரும். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இந்த கார்டை. ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் சம் பேக்ரவுண்ட். ஓகேங்களா, சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் தெரியும். ஸோ மேபி ஐ ஜஸ்ட் கிவ் சம்திங் லைக் கிரே கலர். எக்ஸாக்ட் ஸ்டைலிங் இப்போ முக்கியம் இல்லை, உங்களுக்கு அந்த கோர் கான்செப்டான லே அவுட் மட்டும் புரியணும். ஓகேங்களா, கிரிட் எப்படி அந்த 3 ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கார்டு பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்டுக்கு நம்ம 3 கார்டு போட்டுக்கலாமா? அங்கே 3 கார்டு இருக்குது கரெக்டாக, 3 or 4 கார்டு இருக்குது சம்திங் அரௌண்ட். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ 3 கார்டு வந்து கீழே 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 இருக்கு. ஓகேங்களா, நான் எப்படி அலைன் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டேன், செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டேன், இப்போ நான் தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கு. ஓகேங்களா, சரி என்ன சொன்னேன், கிரிட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் கொடுக்க வேண்டிய வேர்டு வந்து கிரிட்டு. நான் கிரிட்டு போட்டுட்டேன்பா. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னா நம்பர் கேம். ஓகேங்களா, நம்பர் கேம்னா ஒன்றும் இல்லை, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், லேப்டாப்பில் எத்தனை நம்பர்ஸ் வருது, லைக் அந்த இது வந்து ஒரு கண்டென்ட், இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. லைக் லேப்டாப்பில் எத்தனை கார்டெல்லாம் என்ன இருக்குது, யாராவது சொல்லுங்களேன், எத்தனை கார்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் ஸ்க்ரீன்ஸில் நம்பர் கவுண்ட் கேட்குறேன். யாராவது வீட்டிலேருந்து? கொஸ்டின் புரியல, கொஸ்டின் நான் திரும்பி சொல்கிறேன். எத்தனை கார்ட்ஸ் அலைனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். லேப்டாப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது? ஓகே, 4 கரெக்டா. ஓகே, சின்னதாகும் போது எத்தனை கார்ட்ஸ் வருது? லைக் இது வந்து டேப்லெட் கரெக்டா, டேப்லெட்டில் எத்தனை வருது? 2 கரெக்டா. இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா போதும், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. சரி, கிரிட் காலம்ஸ் போட்டுட்டீங்களா? கிரிட் கால்ஸ் பெரிய ஸ்க்ரீன்ஸில் தான், லேப்டாப்ஸ் வந்து கிரிட் கால் ஃபோர்ஸ். லைக் கிரிட் கால் ஃபோர்ஸ் தான் என்ன ஒன்றும் இல்லை, 4 காலம் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறோம் லேப்டாப்பில். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஜஸ்ட் கோ டு தட் பேஜ். தெரியுதுங்களா, உங்களுக்கு 4 கார்டு எடுத்துக்குது. அந்த வெப்சைட்டில் நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணேன் அப்படின்னா பாருங்க, சின்னது பண்ண என்ன ஆகுது, 2 கார்டு எடுத்துக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இட் ஷுட் பி கிரிட் கால்ஸ் 2. கரெக்டா, இதான் நம்பர் கேம். நம்பர் கேம்னா நம்ம நம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும், எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும் அந்த சைஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைஸுமே நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னா மொபைலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் நம்பர்ஸ் வந்து யோசிக்கணும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிசைனை வந்து மொபைலுக்கு போட்டுக்கணும். மொபைலில் ஃபஸ்ட்டு எவ்வளோ கார்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு பாருங்களேன். எத்தனை கார்டு எடுத்துக்குது? 1 கார்டு எடுத்துக்குது. கரெக்டாக.
ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மொபைலுக்கு நீங்கள் போட்டுக்கணும் கிரிட் கால்ஸ் 1 அப்படின்றத போட்டுக்கணும். மொபைலுக்கு ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீன்ஸ் நான் பிரேக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படின்றது. ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் வந்து எஸ்எம் ஓகேங்களா. ஸோ எஸ்எம் இஸ் ஃபார் ஸோ ஃபோன்ஸ் ஓகேங்களா. இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் சைஸிங் கிடையாது, பட் ஆனால் உங்களுக்கு லைக் ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கும் ஓகேங்களா. எம்டி இஸ் ஃபார் டேப்ஸ் ஓகேங்களா. அடுத்து எல்ஜி இஸ் ஃபார் லேப்டாப்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் சைஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸல் அதான் வந்து டிவி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகேவா, இதுதான் சைஸிங் ஓகேங்களா. நீங்கள் அப்போ கேட்கலாம், எப்போ வந்து ஃபோனுக்கு தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்போ ஏன் வந்து எஸ்எம்னு போடலை அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோனில் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், லேப்டாப் இதுக்கு பார்க்குறோம், ஐபேடுக்கு பார்க்குறோம். அதனால எம்டி எத்தனை கார்ட்ஸ் எடுத்துக்குது, கிரிட் கால்ஸ் 2 2 கார்டு எடுத்துக்குது கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம என்னத்துக்கு வரும், லைக் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுக்க சொன்னேன், இட் ஷுட் பி எல்ஜி கரெக்டாக. இது பேர் பிரேக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை எல்ஜி. சிம்பிளாக தான் இருக்கும். கிரிட் கால்ஸ் 4 ஓகேங்களா. இப்போ நம்ம வெப்சைட் போய் பார்ப்போமா. பாருங்க ரெஸ்பான்சிவ்னஸ் எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா. பாருங்க ஃபோனில் வந்து ஒரு கார்டு எடுத்துக்குது, அடுத்து 2 கார்டு டேப்லெட்ஸில், அப்புறம் 4 கார்டு, அவ்வளோதான். லைக் இதான் ரெஸ்பான்சிவ்னஸ். நம்ம எங்கேயாவது கண்டென்ட் பிரேக் ஆகுதா பாருங்களேன், இவ்வளோ சின்னதாக்குறேன் கண்டென்ட், ஆனால் எங்கேயாவது அந்த லெஃப்ட் ரைட் ஸ்க்ரோல் பார் வருதா பாருங்களேன், உங்களுக்கு ஓவர்ஃப்ளோவே ஆகாது, கண்டென்ட் எந்த ஓவர்ஃப்ளோ ஆகாது. இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கு தான் இப்போ கிரிட் ஓகேங்களா. ஓகே, நம்ம கொஞ்சமாவது அந்த ஸ்டைலிங் லைட்டாக வந்து லைக் ஒரு 1% அச்சீவ் பண்ண பார்த்துக்கலாம். எக்ஸாக்டாக இருக்கணும் இல்லை. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் என்ன சொல்லியிருக்கேன், கேப். இந்த கேப் எப்போ அப்ளை பண்ணோம்னா, ஒன்று நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணணும், இல்லை ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கேப் ப்ராப்பர்ட்டி வந்து வேலை செய்யும் ஓகேங்களா. ஸோ மேபி வில் கீப் இட் 4. ஓகே டன். நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடுச்சு பாருங்க, அவ்வளோதான். யூ ஆர் டன் வித் திஸ் 4 ஸ்டெப். இவ்வளோ சிம்பிளானதான் இந்த 4 ஸ்டெப் ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கார்ட்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பார்டர் ரேடியஸ் மட்டும் கொடுத்துடலாம் அந்த கார்டுக்கானது ஓகேங்களா. ஸோ பிஜி ஒயிட் கலரில் இருக்கா, ஒயிட் கலர் கொஞ்சம் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஷேடோ பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா இப்போதைக்கு கொடுத்துறோம் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து அந்த கர்வ் பண்ணியிருக்காங்க தெரியுதா, இந்த கர்வ் வந்துருக்குல்ல, இந்த கர்வ் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஓகேங்களா. ரவுண்டட், மேபி ஐ கீப் இட் லைக் எக்ஸல் ஓகேங்களா. ஜஸ்ட் ஷோ யூ பாருங்களேன், ரவுண்டடாக வந்து அதே மாதிரி இமேஜுக்கும் கொடுத்துருக்காங்க, இமேஜுக்கும் வில் கிவ். ஸோ கிளாஸ் ரவுண்டட் அப்படின்னா வில் பி எம்டி. ஓகே, வில் ட்ரை டு கிவ் சம் வித் ஓகேங்களா. ஸோ பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து இட் வில் பி 5 கொடுத்துக்கலாம். 5 ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வில் கிவ் 2 இல்லை 3. ஓகே, இது கரெக்டாக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நான் ஸ்பேஸ் கொண்டு வரணும், என்ன பண்ணுவேன், வியூக்கும் இதுக்கு நல்ல இதுக்கு நல்லனா பேடிங் யூஸ் பண்ணுவேன், மார்ஜின் யூஸ் பண்ணணுமா. 2 கண்டென்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா மார்ஜின். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, நம்ம பேராகிராஃபில் போயிட்டு மார்ஜினா சிம்பிள் ஓகேங்களா. இப்போ மார்ஜின் 2 கொடுத்தனா பாருங்களேன், ஸ்பேஸ் வந்துருச்சு. அதேமாரி நம்ம வந்து வியூ ஆலில் போயிட்டு திரும்பி மார்ஜின் அப்ளை பண்ணணும். ஸோ 2 இப்படி நான் தனித்தனியாக போயிட்டு 2த்துக்கு நல்ல மார்ஜின் கொடுக்குறதுக்கு பதிலாக there is some other property in Tailwind. Tailwind makes your development so easy ஓகேங்களா. நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு ஸ்பேஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்பேஸில் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா. நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் வேணும். அப்படின்னா வந்து ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக ஒயில் போயிட்டு நீங்கள் 2 கொடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் பாத்தீங்களா, ஈக்குவலாக ஸ்பேஸ் வந்துச்சு. ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம இப்போ 2 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இது நான் திரும்பி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். ஸோ மார்ஜின் பற்றி நீங்கள் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக, ஸோ இப்போ மார்ஜின் 5 இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக டெய்ல்விண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். ஸ்பேஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸையும் கொடுத்துக்கலாம். அப்படின்னா இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்னு அர்த்தம். சாரி, ஆமாம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா. இதே வந்து இப்படியும் கொடுத்துக்கலாம், இன்னொன்று வரலையும் இருக்கு. ஓகேங்களா, ஸ்பேஸ் ஒய். ஓகேவா, இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, சேம் மார்ஜின் யூஸ் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃப்ளெக்ஸ் ஆர் கிரிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஸ்பேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் சம்திங் கால் கேப். அப்போ கேப்புக்கும் ஸ்பேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு யாராவது கேட்பீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ கேப் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா வென் யூ ஆர் யூஸிங் ஃப்ளெக்ஸ் ஆர் கிரிட், அப்போ வந்து நீங்கள் கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்களா. இந்த இடத்துல நம்ம இந்த டிவுக்கும் ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு வந்து மார்ஜினும் இதுக்கு கொஞ்சம் மார்ஜினும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், கேப் வந்து அப்ளை பண்ணேன். ஏன் இங்கே நான் கேப் அப்ளை பண்ணேன் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் தனித்தனியாக மார்ஜின் அப்படின்னா, நான் கிரிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஐம் யூஸிங் மார்ஜின். ஸோ இங்கே நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஸ்பேஸ் எக்ஸ் ஒய் சொல்லி தனித்தனியாக போட்டாலும் சேம் தான். பட் கிரிட் யூஸ் பண்ணும்போது யூ கேன் அப்ளை இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி நீங்கள் இது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, யூ கேன் யூஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் நான் மோஸ்ட்டாக கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தா கேப் யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் இந்த ஸ்பேஸோட டெய்ல்விண்டோட. ஓகேங்களா. ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த கார்டு முடிச்சாச்சு. நம்ம இந்த கார்டை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டர் கார்டு டெலீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஒரு 4 கார்டு இருக்கா. ஓகே, இன்னும் ஒரு கார்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டா. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். திரும்பி நான் ஒரே ஒரு அலைன்மெண்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து நல்லா திரும்பி பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம திரும்பி ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு எது திரும்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் சொல்லுங்களா. ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கண்டெய்னர், அதுதான் வந்து இந்த 2x கண்டெய்னர். அதுக்கப்புறம் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், சேஃப்டி கண்டெய்னர். அதான் இந்த ப்ளூ கலரில் தெரியுதா, சேஃப்டி கண்டெய்னர். ஏன் இந்த சேஃப்டி கண்டெய்னர் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து இந்த இதை விட்டு வெளியே போகக்கூடாது. ஓகேங்களா. அதுக்காக சேஃப்டி கண்டெய்னர். எம்எக்ஸ் ஆட்டோ எதுக்கு போட்டிருக்கோம் தெரியும், சென்டர் ஆக்குறது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் கிரிட்ன்றதை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் என்ன பண்ண முடியும், எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும், கிரிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கிரிட்ன்ற கீவேர்டை ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா. இப்போ கிரிட் கீவேர்ட் போட்டுட்டேன். கிரிட் இஸ் அண்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். நம்ம கண்டென்ட் மொபைல் எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும், ஒரு காலம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து கிரிட் கால்ஸ் 1 அப்படின்றத போட்டுக்கணும். அடுத்து நான் டேப்லெட்டுக்கு வரேன். எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேப்லெட்ஸ்க்கு என்ன பிரேக் பாயிண்ட் சொல்லி இந்த எம்டின்னு போட்டுட்டு நீங்கள் கிரிட் கால்ஸ் 2 போட்டுக்கலாம். அப்படின்னா 2 காலம்ஸ் எடுத்துக்கணும் நம்ம கண்டென்ட். ஓகேங்களா. இதே லேப்டாப்புக்கு வரேன். எத்தனை காலம்ஸ் எடுத்துக்கணும், 1 2 3 4 காலம்ஸ் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறேன், கிரிட் கால்ஸ் 4. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ நான் பேக்ரவுண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ போய் ஃபைனல் லுக் பாருங்களேன். ஸோ நான் ஷேடோ வரும்போது நான் உங்களுக்கு அந்த ஷேடோ ட்ராப் ஷேடோ அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான லுக் வரும். ஓகேங்களா. இங்கே வரதுல அதே மாதிரி எக்ஸாக்டான லுக் வரும். ஸோ இப்போதைக்கு அந்த லுக்கு பார்க்க வேணா, மெயினான கான்செப்ட் மட்டும் பாருங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, ஒரு செஷன் முடிச்சாச்சு. ஓகே, இங்கே ஹெட்டிங் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு இன்னொன்று ஒரு டவுட் வரும். இப்போ இந்த ஹெட்டிங் நான் எப்படி டேரெக்டாக போடுறது, டேரெக்டாக நான் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் மெனுன்னு போட்டுக்கலாமா
அப்படின்னா வந்துடும் எக்ஸ்ப்ளோர் மெனு அப்படின்றது. அப்படி போடக்கூடாது. ஒரு கண்டெய்னருக்குள்ள யூ கேன் கிரியேட் மல்டிபிள் சேஃப்டி கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, ஈஸியா சொல்றேன். இது வந்து மெயின் கண்டெய்னர். ஓகேங்களா? மெயின் ஸ்கிரீனு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் அன் 2XL கண்டெய்னர். 2XL கண்டெய்னர் சேம் விஷயம் தான் பண்ண போகுது. UI இது வந்து மெயின் கண்டெய்னர். ஓகேங்களா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை சேஃப்டி கண்டெய்னர்ஸ் வேணா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் மெனுன்றது அந்த கார்டு போறதுக்காக ஒரு சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். இதுதான் பண்ணது ஃபர்ஸ்ட் கண்டெய்னர். சரி, இதுக்கு வந்து கலர் வந்து மாத்திடலாம். சரி, இது வந்து மெயின் கண்டெய்னர் கரெக்டா? சரி, இதுக்குள்ள நான் ஹெட்டிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்னா திரும்பி ஒரு சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சாரி, சேஃப்டி கண்டெய்னர் வந்து ஃபுல் வித் எடுத்துக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். give it like this. சரி, நீங்க மல்டிபிள் சேஃப்டி கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மெயின் கண்டெய்னருக்குள்ள. ஓகேங்களா? அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு நீங்க வேற எதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ சேம் ரூல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்றேன், அதை பாருங்க. சேம் தான். ஸோ div கிளாஸ் என்ன பண்ணும், சேஃப்டி கண்டெய்னர்னா வித்தை வந்து கம்மி பண்ணிக்கணும், 90 பிக்சல்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணிக்கணும். எதுக்கு நான் MX ஆட்டோ கொடுக்குறேன்? ஏன்னா இந்த கண்டெய்னர் சேஃப்டி கண்டெய்னர் வந்து சென்டர் ஆகணும் ஸ்க்ரீன்ல அப்படின்றது. அவ்வளோ. ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன், கண்டென்ட் வந்து போட்டுக்கலாம். பட் டேரக்டா வந்து கண்டென்ட் போடக்கூடாது. அதான 4th ரூல். ஸோ சேஃப்டி கண்டெய்னருக்குள்ள டேரக்டா என்னைக்குமே கண்டென்ட்ஸ் போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு div ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் புட் திஸ் கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன கண்டென்ட் இருந்துச்சு, எக்ஸ்ப்ளோர் மெனு. கரெக்டா? ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, பிஜி ரெட் போட்டு கொடுத்தவங்களுக்கு ரெட் 500 தெரியுதா, வந்துருச்சு எக்ஸாக்டா. பட் ஆனால் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னா, லைக் இந்த மாதிரி லைக் விட்டுறக்கூடாது. எஃப்ட் அப்ளை கிரிட், எல்லாத்துலேயும் கிரிட் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? கிரிட்டு ஃபோனில் மட்டும் போட்டால் போதும். ஃபோனில் என்ன கைஸ் எடுத்துக்குது, கிரிட் கால்ஸ் ஒன். ஸோ ஆப்வியஸாக ஒரு காலம் மட்டும் தான் எடுத்துக்க போகுது, ஃபோனில் இருந்தாலும் சரி லேப்டாப்பில் இருந்தாலும் சரி. அதனால அப்ளைங் கிரிட். ஓகேங்களா? பாருங்க. ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள். சரி, இதுக்கப்புறம் இதை சைசிங்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இதோட இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஐ ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆப்ஸ் டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். வில் கோ வித் எக்ஸல். எக்ஸலோட 2XL போயிடலாம். ஓகே, ஸோ ஃபாண்ட் வந்து போல்ட் ஆகிக்கலாம். ஸோ மேபி செமி போல்டாக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஓகே, ஸோ செமி போல்டாக வச்சுக்கலாம். சும்மா லைட்டாக ஸ்டைலிங். ஓகேங்களா? இல்லைனா டூ மச் ஸ்டைலிங் ஓவர் இயர். ஓகேங்களா? ஓகே, இந்த கலர் மட்டும் எக்ஸாக்டாக வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து அந்த லுக் வரும் அப்படின்னா வந்து எக்ஸாக்ட் டோப்போகிராஃபி அண்ட் சைசிங் அந்த இது ஃபாலோ பண்ண மட்டும் தான். உங்கள் யூஐ டிசைனரோ இல்லை க்ளோன் பண்ணுறீங்களோ அப்படின்னா வந்து அந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? எப்படி வந்து கலர் கொடுக்கணும், டெக்ஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட் கலர் வருது. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த ரெட் எடுத்துடலாமா? ஓகே, டேக் திஸ் ரெட் அவுட். ஓகே, ஓகே, டன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லா செஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 5. மேபி ஐ கிவ் இட் 10. ஓகேங்களா?
ஸோ தட் அந்த மேலே இருக்கிறது ஓவர்லேப் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். வில் கோ டு நெக்ஸ்ட் செஷன். எல்லா செஷன்லேயும் ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே இந்த செஷன் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம், ஹீரோ செஷன் பண்ணிடலாம். ஸோ தட் அப்படியே 3 கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃபஸ்ட் ஹீரோ பண்ணிவிட்டு அப்புறம் இது வச்சிடலாம். ஓகே, ஹீரோவில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோர் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். வில் சி. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எண்டிங் ஸ்டார்டிங் போடுங்க. மேபி அடுத்த டெவலப்பர்ஸோ இல்லை நீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் ஐம் யூசிங் திஸ் டேக்ஸ். இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்களோட யூஸ்க்காக தான் நான் வந்து போடுறேன். ஸோ இங்கே பண்ண போகிற எல்லா 9 செஷன்லேயும் வந்து ஒரு செஷன்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் காமன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கிரிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஓகேங்களா, ஓகே ஃபஸ்ட்டு எப்பயும் போல தான் இந்த 3 ஸ்டெப் என்றைக்குமே மாற போகிறது இல்லை. நான் இது வரைக்கும் பண்ண போகிற கடைசி வெப்சைட் வரைக்கும் இ-காமர்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் ஆர் மேபி எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் இந்த 3 ஸ்டெப் வந்து மாற போகிறதே இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னது, ஒரு செஷன் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த செஷனுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் கண்டெய்னர் ஃபர்ஸ்ட். கரெக்டா, ஸோ இட் ஷுட் பி அன் 2XL கண்டெய்னர். ஏன்னா அது ஒரு பக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது. கரெக்டா, அது வந்து 2XL கண்டெய்னர். பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து 100% வித் எடுத்து, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது, யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் சேஃப்டி கண்டெய்னர் கிளாஸ். சேஃப்டி கண்டெய்னர் என்ன பண்ணணும், 100%னா இது வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே 90 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இட்ஸ் யுவர் சாய்ஸ், நீங்கள் 98 கூட வச்சுக்கலாம். ஸோ MX ஆட்டோ இது வந்து சென்டர் ஆக்குறது. இன்னும் எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னா உள்ள வந்து எந்த கண்டென்ட் சும்மா உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு எப்பயும் போல அந்த கலர்ஸ் வேணால் போட்டு காட்டுறேன், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு நம்ம ஸ்க்ரீனோடது. அதுக்கடுத்து இங்கே வந்து மேபி வில் கிவ் பீச்சி ப்ளூ. இதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கண்டெய்னருக்கு சென்டரில் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதான் 2 ஸ்டெப். கரெக்டாக நம்ம பண்ணக்கூடிய 2 ஸ்டெப் எப்பயும் போல். ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 என்னது, டு அப்ளை கிரிட். ஆனால் கிரிட் அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், கண்டென்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். கண்டென்ட்ஸ் வந்து உள்ளே போட்டணும். இதில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குது, ஒரு லைக் இதில் எல்லாமே சேம் தான். ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃப், ஒரு பட்டன். நான் சொன்ன அந்த 3 டேக்ஸ் விட்டு இங்கே வெளியே போதா பாருங்களேன். ஆனால் இதில் ரூல் என்னது, டேரெக்டாக வந்து யூ ஷுட் நாட் புட் கண்டென்ட்ஸ். கரெக்டாக அதே டிவுக்குள்ளே தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா கூட ரேண்டம் கண்டென்ட்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாக்டாக இருக்கணும்னா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பட்டன், ஒன்று இல்லை 2 பட்டன். வியூ மெனு ஒரு பட்டனும், இன்னொன்று பட்டனும் இருக்கு. வியூ நன் பட்டன் இருக்கு, ஆர்டர்னும். ஓகேங்களா, சரி நம்ம வெப்சைட் போய் பார்ப்போமா. பாருங்க, கண்டென்ட்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ லேஅவுட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இதில் வந்து ஒரு 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து நான் எப்படி கொடுக்கணும், யாராவது சொல்லுங்களேன். எப்படி வந்து நான் இந்த இமேஜ் வந்து இங்கே போடணும், இமேஜ் டேக் மூலியமா போடணுமா இல்லை பேக்ரவுண்ட் இமேஜ் மூலியமா போடணுமா? பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, சூப்பர். ஏன் அப்படின்னா வந்து நான் இதுக்கு மேலே கண்டென்ட்ஸ் போடணும், இமேஜுக்கு மேலே கண்டென்ட் போடணும். ஆல்வேஸ் யூ ஹேவ் டு புட் இட் பேக்ரவுண்ட் இமேஜ். அதேமாரி நான் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் நான் வந்து CSSலேயே போட்டுக்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு யூஸ் டெய்ல்விண்ட். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்தையும் டெய்ல்விண்டில் மாற்றிட்டா உங்களுக்கு அந்த CSSோடதே வந்து லைக் கம்ப்ளீட்லி எலிமினேட் ஆகிடும். அப்படியே இருக்கணும், பட் ஆனால் இப்போதைக்கு வந்து சில விஷயத்த வந்து CSSலேயே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ லைக் எல்லாத்தையும் நான் பண்ண போகிறல. ஐம் ஒன்லி கோயிங் டு யூஸ் பேக்ரவுண்ட் இமேஜ். BG ஹீரோ செக்ஷன். ஓகேங்களா, ஒரு செலக்டர் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் CSS கான்செப்ட் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் இன் CSS. ஓகேங்களா, ஸோ style.cssலேயே வச்சு ஓகே. ஆனால் ஜஸ்ட் கிரியேட் another CSS ஓகேங்களா.
ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? இப்போ வந்து கிளாஸ் செலக்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா டாட் வைக்கணும், அப்புறம் நேம் ஆஃப் தட் செலக்டர், அப்புறம் ஓப்பன் கர்லி கர்சர். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கொடுக்கறது? பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் யூஆர்எல். கரெக்டா? யூஆர்எல் வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இது ஜஸ்ட் டேக் தட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆல்ரெடி இருக்கு, எடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி அசட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டேன், கோ செக் இட். ஓகே, இன்னும் வரல. ஏன் வரல அப்படின்னா நம்ம இன்னும் இந்த HTML CSS லிங்க் பண்ணல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லிங்கிங் தட் பாருங்க, இப்போ பேக்ரவுண்ட் வந்து வந்துருச்சு, பட் ஆனால் ரிப்பீட் ஆகுது, அந்த சைஸ் எதுவுமே வரல. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் எப்பயுமே நான் சொன்னேன், என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வில் டேக் சம் சைஸ். ஸோ 100 VH கொடுத்துக்கிறேன். 100 VH கொடுத்தாச்சு, பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டபுள் டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதை வந்து நான் ரிப்பீட்டாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? நான் ரிப்பீட் ஆயிடுச்சு, பட் ஆனால் இந்த ஃபுல் இது எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் சைஸ் கண்டெய்ன் கொடுக்கணும். ஓகேங்களா? கண்டெய்ன் கவர் ரெண்டு எதுலாம் கொடுத்துக்கலாம். நான் ரெண்டு கொடுக்குற டிஃப்ரென்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு, ஆனால் உள்ள டெக்ஸ்ட் இருக்கு, காட்டுறேன். தெரியுதுங்களா? டெக்ஸ்ட் எக்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஸோ ஓகே, அது நான் எப்படி அலைன் பண்ண அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட் இருக்குன்றதுக்காக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு லைக் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு புரியும் கரெக்டாக. நான் ஏன் வந்து ஹைட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, எப்பயுமே பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது ஹைட் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. கவர் எது கொடுத்துருக்கோம், இந்த மொத்த சைஸுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகணுன்றது. ஓகேங்களா? அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து சென்டர் ஆஃப் இது வந்து கம்ப்ளீட் டிவ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹவு டு சென்டர் த எலமெண்ட் இன்சைட் அ டிவ் அப்படின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? இதை பாருங்க, இப்போ இது வந்து டிவ் இருக்கு கரெக்டா? இந்த டிவ்க்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை எப்படி வந்து நான் சென்டர்ல கொண்டு வரது, லைக் இந்த நடு பகுதிக்கு. இங்க எக்ஸாம்பிள் தெரியுதா? இந்த மொத்த கண்டென்ட்டுக்கும் நடுவுல இருக்கு பாருங்க, இந்த சென்டர்ல இருக்கு. எப்படி நான் வந்து சென்டர்ல கொண்டு வரது இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்றது புரியும். அது வந்து பண்றது வந்து நம்ம டெய்ல்வின்ல தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்ஸ்ல தான் பண்ண போறோம். ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும், ஒரு சேஞ்சும் வராது பாருங்க, எல்லாமே ரோ வைஸ் அலைன். நான் இப்போ திரும்பி இங்கே போடுறேன், ஸோ தட் விஷுவலைஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், லைக் கோடில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். இதான் வந்து லைக் அந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மெயின் கண்டெய்னர். இதுல 2x கண்டெய்னர் உங்களுக்கு புரியறதுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் கரெக்டா, எதுக்கு 2x கண்டெய்னர் வைக்கிறோம்னு சொல்லிட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் கண்டெய்னர். ஸோ இதோட கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், சேஃப்டி கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ சேஃப்டி கண்டெய்னருக்கு வேற கலர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சேஃப்டி கண்டெய்னர் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மேபி இங்கே ஈக்குவலாக இல்லை. ஓகேங்களா? ஓகே, இது வந்து சேஃப்டி கண்டெய்னர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரும்பி நான் சொல்றேன், இது வந்து சேஃப்டி கண்டெய்னர். இந்த சேஃப்டி கண்டெய்னருக்குள்ள பண்ண போற எல்லா அலைன்மெண்ட்ஸும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிட் கான்செப்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் பண்ணது எல்லாமே கிரிட்டோட இதுக்காக. இதுக்குள்ள நம்ம பண்ண போறோம்ல, இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு கண்டென்ட் இருக்கு. இதுதான் கண்டென்ட். ஸோ இது வந்து கண்டென்ட் எல்லாம் டிவ்ல இருக்கும். நான் கண்டென்ட் வந்து டிவ்ல போடுறேன்னு சொல்லிட்டேன்.
இந்தக்குள்ள இருக்க அலைன்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 2 கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து கீழே பண்ணணும், இல்ல மேலே கொண்டு வரணும், இல்ல இது வந்து எண்ட்ல கொண்டு வரணும், இது இப்படி வரணும், இங்க இந்த மாதிரி எங்க நீங்க கண்டென்ட் அலைன் பண்ணனாலும் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்? யூசிங் ஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஃப்ளெக்ஸை வச்சு தான் நம்ம அலைன் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து இந்த கண்டென்ட் எப்படி வந்து இந்த மொத்த கண்டென்ட்டுக்கு நடுவில் சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இப்போ இப்படி இருக்கு. இப்போ எக்ஸாக்டா பாருங்க, இப்போ இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ ஆல்சோ ரிமூவ் தட் ஃப்ளெக்ஸ். ஸோ இதுக்கான முக்கியமான வேர்ட்ஸ் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து மூவ் பண்ணவே முடியும். அது இங்க இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், எப்படி வேணா எங்க நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் வேர்டை அப்ளை பண்ணணும். அப்பதான் நீங்க ஃப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃப்ளெக்ஸ்ல எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கரெக்டா? உனக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்புறம் ஐட்டம்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன பண்றேன்? ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? லைக் மொத்தம் 3 ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பா சீக்வன்ஸா நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களால ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து டைரக்ஷன் பார்க்கணும். எப்பயுமே வந்து டைரக்ஷன் பார்க்கணும். இது வந்து எந்த டைரக்ஷன் வந்து நம்ம அலைன் பண்ண போறோம்? லைக் லெஃப்ட் அண்ட் ரைட் அலைன் பண்ண, அதாவது ரோ வைஸ் அலைன் பண்ண முடியுமா, காலம் வைஸ் அலைன் பண்ண போறோமா அப்படின்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. டிஃபால்ட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் வில் பி ஆன் ரோ. ஸோ அதனால இதை அப்ளை பண்ண உடனே பாருங்க, அடுத்த செகண்டே எல்லா கண்டென்ட்ஸும் ரோ வைஸ் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிஃபால்ட் டைரக்ஷன் வந்து என்னது? ரோ. அப்ப தேர்ட் இதுதான். ரோவா இருந்துச்சுன்னா மெயின் ஆக்சிஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி, கிராஸ் ஆக்சிஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி? மெயின் ஆக்சிஸ்ல நீங்க அலைன் பண்ணணும். மெயின் ஆக்சிஸ்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் டு ரைட் அலைன் பண்ணணும் அப்படின்னா வந்து மெயின் ஆக்சிஸ். அதுக்கு நீங்க யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். இதே டாப் டு பாட்டம் அலைன் பண்ணா கிராஸ் ஆக்சிஸ். அதுக்கு யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து அலைன் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ரோ வைஸா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்படி மூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்படி கொண்டு வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? லெஃப்ட் டு ரைட். அப்போ நான் என்ன பண்ணணும்? ரோ வைஸா இருக்குன்னா ஜஸ்டிஃபை சென்டர் ப்ராப்பர்ட்டி அலைன் யூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு போட்டுக்கோம். அப்போ என்ன ஆகுது பாருங்க, நம்ம சென்டர்ல மூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். கரெக்டா? அப்போ டாப் டு பாட்டம் மூவ் பண்ணணும். இந்த கண்டென்ட்டை டாப் டு பாட்டம் மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? கிராஸ் ஆக்சிஸ். ரோக்கு கிராஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணா என்ன ப்ராப்பர்ட்டி? ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ். ஸோ நம்மளுக்கு அலைன் ஐட்டம்ஸ்ல சென்டர். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஸ்டார்ட், சென்டர், மிட், அதான் லைக் சென்டர், ஸ்டார்ட், எண்டு. ஓகேங்களா? 3 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அது வந்து 2 இருக்கு, ஆனால் அது மேக்ஸிமம் நீங்கள் அந்த 3 தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சென்டரில் வந்து இப்போ பாருங்களேன், சென்டரில் வந்து இது ஓகே. ஆனால் வந்து பாருங்க, நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த டைரக்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. தெரியுதா? லைக் ஆனால் அந்த மேலே கீழே வரல. இது 1 2 3 மேலே கீழே வரல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் வந்து மாற்றிப்பாங்க. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் கால் அப்படின்றத காலமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் கெட்டிங் தட் கண்டென்ட்ஸ் இன் காலம் வைஸ். சரி, காலம் வைஸ். ஸோ நான் எல்லாத்துக்கும் சும்மா ரெண்டு போட்டு காட்டுறேன். ஒரு ஸ்டைலிங்லாம் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணுற சீக்வன்ஸ் புரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியாகவே எடுத்து எழுதிடுறேன். இந்த இடத்துல இந்த 4 கீவேர்டு தான். ஓகேங்களா? இந்த கான்செப்டுக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? இதுக்கு மெயின்லி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டு வேணும். ஸோ அதனால ஃப்ளெக்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து காலம் வைஸாக மாற்றுறோம். இது வரைக்கும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சென்டரில் கொண்டு வரணும். ரோலையும் சென்டர் வரணும், இதுலையும் சென்டரில் வரணும். அதுக்காக ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர், அவ்வளோதான். இந்த 4 வேர்ட்ஸ் தான் இந்த கான்செப்ட்டுக்கு. இப்போ சென்டர் ஆயிடுச்சு பாருங்களேன். சென்டர் ஆயிடுச்சு பாருங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இப்போ கண்டென்ட் இருக்கு, எங்கனாலும் எடுத்துட்டு போறேன். பட் யூ கேன் see that it's getting center. தெரியுதா? சென்டர்லேயே தான் இருக்கு பாருங்க. ஓகே, டன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டைலிங் மட்டும் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ என்ன இதில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது டெக்ஸ்ட்டு. ஸோ சிம்பிள் தான் ஓகேங்களா. கலர் போடணும், இன்கேஸ் எனக்கு கலர் போட தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு கலர்னு டைப் பண்ணுங்க ஓகேங்களா. கலர்னு டைப் பண்ணிக்கலாம் சார். இங்கேயே வருது பாருங்க டெக்ஸ்ட் கலர் அப்படின்றது. இப்படி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை ஈஸியாக புரிஞ்சுடும். ஸோ டெக்ஸ்ட் கலர், இதில் வந்து என்ன கலர் நம்ம வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணணும், அதனால் டெக்ஸ்ட் ஒயிட். டெக்ஸ்ட் ஒயிட் வந்துருச்சா, ஓகே. அதுக்கப்புறம் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சேம் தான். டெக்ஸ்ட் சைஸ் வந்து மேபி பேஸ் ஐல் கோ வித் சம்திங் 4x. ஓகே டன், 4x. ஃபாண்ட்ஸ் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா மெயினில் தான் இருக்கா. இந்த CDN வந்து will take it out, put it at this. And ஃபாண்ட்டுமே வந்து will give it as Poppins. இது வந்து நார்மல் ஃபாண்ட் இல்லை, டிஃபால்ட் ஃபாண்ட்டு. ஸோ டிஃபால்ட் ஃபாண்ட் இல்லை, அதனால வந்து இப்படி கொடுக்கணும். ஓகேவா, வேலை செய்யுது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது படுத்திக்கலாம். ஸோ நான் எப்படின்னு அடுத்தடுத்து ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். எப்படி வந்து இன்கேஸ் ஃபிக்மா டிசைனர் வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் தான் கொடுத்துருக்காரு, லைக் ஒரு லேப்டாப் மட்டும் தான் இருக்குது, இல்லை என்கிட்ட வந்து லேப்டாப்போட சைஸிங் தான் இருக்குது, எப்படி வந்து மொபைலுக்கு மாற்றணும், எப்படி டேப்லெட்டுக்கு மாற்றணும், எல்லா ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஸ்லோவாக போகலாம் ஓகேங்களா. எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா கோட் ஸ்லோ ஓகேங்களா. பொறுமையாக பண்ணுங்கள், தேர் இஸ் லாட் ஆஃப் டைம் ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு 10 நாள் தான் இருக்குது, 10 days தான் இருக்குது, அதுக்குள்ளே முடியும். எதுவாக இருந்தாலும் 10 ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களால் வந்து லேர்னிங் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. பாப்பெட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து 4XL இருக்கா, நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், இதோட சைஸ் மேபி 2XL போட்டுக்கலாம் ஓகேங்களா. டன். இதுக்கப்புறம் 2 பட்டன் இருக்குது. இந்த 2 பட்டன்லையுமே முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் சும்மா வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பட்டன் ஸ்டைல் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 2 பட்டனையும் நான் அலைன் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இதை வந்து குரூப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கு 2 செப்பரேட்டான ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக. ஸோ அதனால் வி கேன் குரூப் இட். பாருங்கள் குரூப் பண்ணிட்டோன்னே காலம் வைஸ் வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் இதுக்கும் நான் ஸ்பேசிங் கொண்டு நல்லா பாருங்கள். இதுக்கு நான் ஸ்பேசிங், இதுக்கு 2த்துக்கு நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும், இதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது ஸ்பேஸ் கொண்டு வரணும்னா நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு ஆனால் நல்லா தெரியும் ஸ்பேஸ் கொண்டு வரணும் மார்ஜின் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்ஜின் தான் அப்ளை பண்ணணும்னு. பட் ஆனால் டெய்ல்விண்டில் வந்து மார்ஜின் நீங்கள் தனித்தனியாக ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் நான் வந்து இங்கே வந்து பார்க்குறேன் அந்த ஸ்பேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் ஓகேங்களா. இன்கேஸ் ஃப்ளெக்ஸோ கிரிட்டோ யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து ஐ யூஸ் கேப் ஓகேங்களா. இன்கேஸ் ஃப்ளெக்ஸு கிரிட் இல்லை அப்படின்னா ஐ யூஸ் ஸ்பேஸ் ஓகே. பாருங்கள் 4 ஓகே, 4 கரெக்டாக இருக்குது, 4 ஓகே, 4 டன். ஓகே. இப்போ இது 2த்துக்கு நடுலையும் எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த டிவுக்கு போவேன். ஸோ என்ன பண்ணுவேன், ஒன்று தனித்தனியாக மார்ஜின் கொடுக்கணும், ஐம் நாட் கோயிங் டு யூஸ் மார்ஜின் தனித்தனியாக. ஸோ அப்போ இங்கே வந்து நான் பார்ப்பேன், இப்போ நான் வந்து இங்கே கேப் யூஸ் பண்ண முடியுமா, கிடையாது, ஏன்னா இங்கே வந்து ஃப்ளெக்ஸே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்பேஸ் கொடுப்பேன். ஸ்பேஸ் எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வேணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக. ஒய் ஆக்சிஸில் ஐ வாண்ட் சம்திங் அரௌண்ட் 4. டிஃபரன்ஸ் ஓகே. ஸ்பேஸ் தெரியுதா, ஓகே டன். இப்போ இதுக்கப்புறம் இந்த பட்டனை நான் உங்களுக்கு ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ இது பேக்ரவுண்ட் கலர் எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். சிம்பிள் ஓகேங்களா. வில் கம்ப்ளீட் இட் ஓகேங்களா. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. ஒரு 5 minutes மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வில் கம்ப்ளீட் திஸ் ஹீரோ செஷன் ஓகேங்களா. நாளைக்கு வந்து இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து வி கம்ப்ளீட்டட் 1 2 3 செக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம், இன்னும் 3 தான் இருக்கும். 1 2 3. இந்த ஒரு செஷன்லேயும் தேர் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயமும் இருக்குது ஒன்னொன்றுக்குள்ளேயும். ஐ டெல் இட் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே நான் எப்படி இமேஜஸ் எக்ஸ்ட்ராவாக அப்படிமே எப்படி எடுக்கிறது எல்லாமே லைக் ஒரு விஷயத்துலையும் ஒன்று இருக்குது ஓகேங்களா. நாளைக்கு கம்ப்ளீட்டாக வில் கம்ப்ளீட், நெக்ஸ்ட் கிளாஸில் வில் கம்ப்ளீட் ஓகேங்களா.
இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம், ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பிஜி கொடுத்தாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணணும், இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இந்த பாக்ஸ்குள்ளேயே ஸ்பேசிங் கொண்டு வரும். கரெக்டா? இங்கே பாருங்க, இந்த பாக்ஸ்குள்ளேயே எனக்கு ஸ்பேசிங் கொண்டு வரும். அப்போ நான் பேடிங் யூஸ் பண்ணுவோம், மார்ஜின் யூஸ் பண்ணணுமா? பேடிங். பேடிங், சூப்பர். பேடிங் பார்த்தீங்களா, ஸ்பேஸ். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு வேணாம். ஸோ மேபி ஐ ரெடியூஸ் சம்திங் அரௌண்ட் டு 2. 2 கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி இங்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல, வில் கீப் இட் டு 2. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, அந்த இதுல வந்து பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் கர்வா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், பார்டர் ரேடியஸ்னு தெரியும். பட் டெய்ல்விண்ட்ல பார்டர் ரேடியஸ்ன்றது என்னது, ரவுண்டட், அவ்வளவுதான். ஸோ மேபி ஐ ட்ரை. ஓகேங்களா? இதெல்லாம் ட்ரையல் நேரம் தான், எங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்டைல் இல்லை நம்மகிட்ட. இதே ஒரு ஃபிக்மா டிசைன் இருந்தால் எக்ஸாக்டா இருக்கும். ஸோ மேபி இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் திரும்பி சொல்றேன், இன்கேஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ் வரல அப்படின்னா இந்த tailwind.config.js ஃபைல போடணும். ஓகேங்களா? இது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, இந்த tailwind ஃபைலில் கெட் ஸ்டார்டட் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசிங் போஸ்ட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கும். இது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைல் நேம் எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஸ்பேஸ் டாட் எல்லாம் நான் எடுத்துட்டு நான் வந்து tailwind ஃபைல் டாட் கான்ஃபிக் வச்சாலும் வராது. அதே மாதிரி இந்த கண்டென்ட்ஸும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? டன். இப்போ வந்து அந்த இது வந்துருச்சு, ஸ்டைல் வந்துருச்சு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேபி ஐ இன்க்ரீஸ் பேடிங் டு 3. ஓகே. ஸோ ஓகே, இதில் வந்து பேடிங் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணலாம். லைக் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைலிங் முடிச்சுலாம் அப்புறம் பேடிங் பண்ணலாம். சரிங்களா? டெக்ஸ்டோட கலர் பாருங்க, ஒயிட்ல இருக்கு. எப்படி டெக்ஸ்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா சிம்பிள். ஓகேங்களா? முன்னாடி சொன்னதான், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்கு. நீங்க ஓனா கொடுக்கணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். டெய்ல்விண்ட்ல ஓன் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஓப்பன் பேக். ஒயிட்டுக்கு என்ன ஸ்டைல் கலர் வந்து ஓகே, ஒயிட் வந்துச்சு. அதே மாதிரி இது கொடுப்போமா, இந்த பட்டன் ஸ்டைல் சிம்பிள் தான். சேம் தான். ஐ ஜஸ்ட் ரிமூவ் ரெட். அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிறதே காப்பி பண்ணிக்கலாம். பாருங்க வந்துருச்சு. ஸோ அதே சைசிங் கொடுத்துக்கலாம். சைசிங் மீன்ஸ் பேடிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் கொண்டு வரணும் கரெக்டாக. பேடிங் வந்து 3. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டட் இது வரணும். லைக் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், பார்டர் வந்து ரேடியஸ் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக டூயிங் ரவுண்டட் எல்ஜி இன் டெய்ல்விண்ட். ரவுண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள வந்து வி ஹவ் டு சேஞ்ச். இதில் வந்து கலர் வந்து டெக்ஸ்ட் ஒயிட். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து இப்படி இருக்கு கரெக்டாக. எப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக மாற்றணும். அதான் வந்து அது வந்து ஓகேங்களா. இன்ஸ்டால் ஆஃப் அப்ளைங் இது there is something called transparent. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பார்டரில் மட்டும் பார்த்தீங்களா, பார்டரில் மட்டும் அந்த கலர் இருக்கு. ஸோ சிம்பிள். ஸோ என்ன பண்ணோம், பார்டர் அப்ளை பண்ணோம். பார்டரில் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி கலர் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? பார்டர் மட்டும். அதே மாதிரி வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கிராப்ல கொடுத்துருக்கோம். அச்சீவ் பண்ணியாச்சா? நான் பேடிங்கில் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ பேடிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் எப்படி வந்து இந்த ரோட் மேப்பில் காட்டியிருந்தேன், நல்லா பாருங்க. பேடிங் ஒரு வகையில் மட்டுமா தர முடியும்னு சொல்லியிருந்தேன். பேடிங் டாப்பில் கொடுக்கலாம், லெஃப்ட்டில் கொடுக்கலாம், ரைட்டில் கொடுக்கலாம், டாப் அண்ட் பாட்டம் தனித்தனியாக கொடுக்கலாம் கரெக்டாக. ஸோ அதேமாதிரி டெய்ல்விண்ட்லையும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் எனக்கு பேடிங் தான். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் வேணும்னா எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் பாருங்களேன், லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் இருக்கு. இது எனக்கு டாப் அண்ட் பாட்டம் வந்து வேற சைஸ் வேணும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் இருக்கு. தெரியுதா? இப்படிதான் வந்து கொடுக்கணும். ஸ்பிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பேடிங் கீழே கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் மூவ் ஆன் ஆகிக்கலாம். தெரியுதா? ஓகே டன். மேபி டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் 5 கொடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். 5 கொடுத்தோம்னா 5 6.
ரெடியூஸ் திஸ் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கு. அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முக்கியம் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா ஓரளவுக்கு லைக் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணலாமே அப்படின்றதுக்காக. ஓகே, இது கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தோஸ் பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஓகே ஓகே சின்ன பக் இருக்கு, என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அப்ளை ஆகணும். இந்த சேஃப்டி கண்டெய்னருக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சேஃப்டி கண்டெய்னருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் வி ஹேவ் டு கிவ் இட் டு த மெயின் கண்டெய்னர். ஆர்எல்ஸ் இந்த செஷன் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை சின்ன சேஞ்ச் மட்டும். இப்போ வந்து இதில் அப்ளை ஆகல பாருங்க. என்ன இப்போ பிரச்சனை, ஒரு பக் வந்திருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஷோ யூ தட் பக். தெரியுதா? கண்டென்ட்லாம் கரெக்டாக சென்டரில் தான் இருக்கு, பட் ஆனால் ஃபுல் ஹைட் எடுத்துக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஹைட் வந்து 100 பிக்சல் எடுத்துக்கோ, 100% எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். இன்னும் வரல. இன்னும் ஏன் வரல அப்படின்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்ஹெரிட் ஆகாது, அது நம்ம பேரண்ட்லேருந்து இன்ஹெரிட் பண்ணால் தான் இன்ஹெரிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சென்டரில் வந்துருச்சு. ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் த பேக்ரவுண்ட் கலர்ஸ். டன். ஓகேவா? ஐ ஜஸ்ட் ஷோ யூ த ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? ஸோ ஹெட்ரு வச்சோம் அப்படின்னா அந்த இது உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துடும். தெரியுதுங்களா? ஹெட்ரு இல்லாதனால தான் உங்களுக்கு அந்த இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருசாக இருக்க மாதிரி தோணுது, பட் ஆனால் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? அந்த சேஃப்டி கண்டெய்னர் எதுக்கு வந்து நம்மளுக்கு நான் சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு எக்காரணத்துக்கு ஒன்று இந்த கண்டென்ட் வந்து வெளியவே போகாது பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ சேஃப்டி கண்டெய்னர் விட்டு பிரேக்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒரு சேஃப்டிக்கு வேணால் வில் ஜஸ்ட் ஆட் அதர் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் சென்டர்னு போட்டு. ஸோ அப்போ எப்பயுமே வந்து சென்டர்லேயே இருக்கும். ஸோ இது வேணால் நீங்கள் ஆப்ஷனல் தான். ஓகேவா? சென்டர்லேயே. ஓகே, டன். அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து மீதி இருக்க 3 செஷன்ஸ் வந்து வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட் வித் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வில் ட்ரை டு ஸ்டார்ட் கிட்டோட அது அடுத்தடுத்த கான்செப்ட் கிட்டோட கிட் பிரான்ச்சுக்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் லைக் நான் அது ரோட் மேப் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ கிட்டோட மீதி ரிமைனிங் கான்செப்ட்ஸ் அப்படியே பேரலாக கவர் பண்ணிட்டு இருக்கலாம். இது கம்ப்ளீட் பண்ண உடனே வில் ஸ்டார்ட் போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்போ உங்களுக்கு எல்லாமே நம்ம மீதி எல்லாமே கவர் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு மீடியா கோரிஸ், பாக்ஸ் கோரி, இது எல்லாமே பாக்ஸோட ஓவர்ஃப்ளோ எல்லாமே வந்து வில் சி வித் டிரான்சிஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனிமேஷனோட வில் ட்ரை டு சி அவர் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஓகேங்களா? அதான் நம்மளோட செகண்ட் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம செகண்ட் லைக் அதுதான் வந்து தேர்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வில் ஸ்டாப் டுடேஸ். இது ஃபைனலாக இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிரிட்டோட கான்செப்ட் வந்து இன்னுமே நம்ம பார்த்துருக்கோம் என்ஹான்ஸ் பண்ணி. இன்னும் கிரிட்ல சில இதெல்லாம் இருக்கு, யூஸ் கேஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல அடுத்தடுத்த செஷன்ஸ் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்னும் கோர் கான்செப்ட் வந்து புரியும். ஓகேங்களா? ஓகே, நான் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம்.